ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த நல்ல ஒரு இரவு வேளையிலே உம்மை துதிக்கும்படியாக நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காகவும் பாக்கியத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. வர இருக்கிற ஆத்துமாக்களுக்காக செபிக்கிறோம். தேவன் அழைத்து கொண்டு வாருங்க. மனுஷனை மறைத்து கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய வார்த்தை செவிகளிலே கேட்கப்பட்டு ஆவிகளே நடத்தும்படியாக செபிக்கிறோம். தேவ ஆவியானவர் பலப்படுத்துங்க. உம்முடைய வற்றாத ஜீவ நதி எங்கள் இருதயத்திற்குள்ளதாக ஓடும்படியாக நீர் பலப்படுத்துங்க. குமாரனே உடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். ஆவியில பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். எஜமானனே இயேசு ராஜனே, எஜமானனே இயேசு ராஜனே, இன்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, எஜமானனே இயேசு ராஜனே, உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம்மைத்தான் நேசிக்கிறேன். மழையாய் என்னை மீறீரே, மழையாய் என்னை மீறீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, எஜமானனே இயேசு ராஜனே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைப்பிலே சேவை வைத்து, என்னை அழைப்பிலே சேவை வைத்து, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, எஜமானனே இயேசு ராஜனே. அப்பா சந்நிதியில் அகமகிழ்ந்து கழிவுறுவேன். அப்பா சந்நிதியில் அகமகிழ்ந்து கழிவுறுவேன். எப்போது உம்மை காண்பேன், நான் எப்போது உம்மை காண்பேன். என் இதயம்
என் தேச எல்லை எங்கும் அப்பா நீர் ஆள வேண்டும். என் தேச எல்லை எங்கும் அப்பா நீர் ஆள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும். தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும். வன்முறை எல்லாம் ஒழியணும். வன்முறை எல்லாம் ஒழியணும். எஜமானனே இயேசு ராஜனே, எஜமானனே இயேசு ராஜனே, என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே இயேசு ராஜனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஆவியானவரே துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. தேவ பலன் தேவ கிருபை வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் இருக்கட்டும் தகப்பனே. எல்லா பலவீனங்கள் எல்லா சோர்வுகள் வர தடைபடுகிற ஆத்துமாக்களை தேவனை அழைத்து கொண்டு வாருங்க. ஓ தேவ சத்தம் நம்மளோட இருக்கட்டும். தேவ சத்தத்தை நம்ம கேட்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். ஒரு மனதோடு கூட அவரை துதித்து பாட போகிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீரின்றி வாழ்வேனே இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேனே இறைவா. நீரின்றி வாழ்வேனே இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேனே இறைவா. உலகத்தில் நான் வாழ்வோம், உலகத்தில் நான் வாழ்வோம். உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரில் வாழ்வேனே இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேனே இறைவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே. உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரில் வாழ்வே இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வே தேவா.
கல்லுக்குள் தேரையை வைத்தவன் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவன் நீ. கல்லுக்குள் தேரையை வைத்தவன் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவன் நீ. உமையை அழுவேன் அசையாதையா, உமையை அழுவேன் அசையாதையா, உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேன் இறைவா, உன் துணையின்றி வாழ்வேன் இறைவா. வார்த்தை சொல்ல கடல்களும் சர்வ சேனைகளும் அகன்று போகும். நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மை செய்தையா, அதற்கு நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டுமென்றார், அத்தனையும் சொல்ல வேண்டுமென்றார். ஆயிரம் ஆண்டுகள் போதாதையா, வாழ்வேன் இறைவா, உன் நினைவில் மகிழ்வேன் தேவா. நீரின்றி வாழ்வேன் இறைவா, உன் நினைவில் மகிழ்வேன் தேவா. உலகத்தில் போதும் உன்னிடத்தில் பாடும் போதும், நீரின் வாழ்வேன் இறைவா, உன் நினைவில் மகிழ்வேன் தேவா. நீரின்றி வாழ்வேன் இறைவா, உன் நினைவில் மகிழ்வேன் தேவா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடைசியா ஒரு பாடலை பாடிட்டு நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போகிறோம். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய இரக்கம் மாறாதது. மனுஷர்கள் மாறலாம், மனுஷர்கள் மாறலாம், சுற்றி இருக்கிற உறவினர்கள் போரினாலே நம்மை சார்ந்து ஜீவிக்கலாம். கர்த்தருடைய அன்பு நிலையானது, அது மாறாது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என் மீறுதலுக்காய் இயேசு காயப்பட்டார், என் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். என் மீறுதலுக்காய் இயேசு காயப்பட்டார், என் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். எனக்காக அடிக்கப்பட்டார், என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். எனக்காக அடிக்கப்பட்டார், என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். என்னை உயர்த்த
குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறாக்கிருபை என்றென்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு மனுஷனுடைய அன்பு, கட்டின கணவனுடைய அன்பு, மனைவியுடைய அன்பு, சில தேவைகளினாலே, சில சோர்வினாலே அவர்கள் இளைப்பாறுதலை விட்டு ஒரு தளர்ச்சிக்குள்ள போகலாம். அவனுடைய கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும், எந்த காலகட்டத்திலும், நம் தவறுகள் செய்தபோது பாவியா இருக்கையிலும், அந்த பிடிகளை சிக்கி தவிக்கிற வேளையிலும் அவர் நம்மை கைகளை தூக்கி அவர் வேதனைக்கு மாற்றி எடுத்து நடத்துகிற தேவன். பாவி என்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை அழைக்கிறாரே. பாவி என்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாயோடி வா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாயோடி வா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறாக்கிருபை என்றென்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறாக்கிருபை என்றென்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, இந்த நல்ல ஒரு இரவு வேளையிலே நீர் அழைத்துக் கொண்ட அந்த ஆத்மாக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையை கேட்கும்படியாக தேவன் எங்களுடைய சிந்தனையை உடைய இருதயத்தை புதிதாக்குங்க தகப்பனே. தேவ பலன் எங்களோடு கூட இருக்கட்டும். தேவ சித்தம் எங்களுடைய கிடப்படும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க, ஆவியிலே பலப்படுத்துங்க. குமாரனே நீரே பலப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போக போகிறோம். ஆவியானவர் நம்மளோட பலப்படுவாராக. தேவ சித்தம், தேவ சத்தம் கேட்கப்பட்டு நம்ம ஆவியில பலப்படும்படியாக தேவ கிருபை நம்மளோடு கூட இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வர தடைபடுகிற ஆத்மாக்களையும் தேவன் அழைத்துக் கொண்டு வருவாராக. மனுஷனை மறைத்து கர்த்தருடைய சித்தம் வெளிப்படும்படியாக, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியாக கூடியிருக்கிறோம். இங்க நம்ம வந்திருக்கிறது ஏதோ மனுஷனுடைய சத்தத்தையோ, மனுஷன் எப்படி பேசுறான், அவனுடைய விஷயங்கள் எப்படி இருக்குது அதை வெளிப்படுத்துறதுக்காக நம்ம கூடல. இங்கு மறிக்கிற நாம் பரலோகத்துக்கு போகிறது நிச்சயம். அந்த நிச்சயத்துல நம்ம மட்டும் போய் அங்க சந்தோஷமா இருக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் மறிக்கவில்லை. அவர் மரித்து உயிர்த்தெழுந்தது காரணம் என்னன்னா, ஒரு மனுஷனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாக கர்த்தர் ஒரு அனுக்கிரகத்தை வைத்திருக்கிறார். நம்ம கடந்த வாரங்கள்ல பார்த்தோம், நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீதி ஜீவனுக்கு ஏதுவாகிறது போல் தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாகிறான். துன்மார்க்கனுடைய ஜீவனம் எப்படி இருக்கு, நீதிமானுடைய ஜீவனம் எப்படி இருக்கு? நீதிமான் கடைசி நேரத்துல தன்னுடைய வழிகளை விட்டு விலகி போனாலும் அவன் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆனா அநேக நாட்களா பாவங்களை செய்து துன்மார்க்கத்தனமா தன்னுடைய ஜீவனை கழிச்சிட்டு அவன் கடைசி காலங்கள் வரும்போது அவன் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தருக்குள்ள திரும்புவானா, அந்த ஆத்மாவை பிழைக்க நீதிக்குள்ளாக போவான்னு நம்ம கடந்த வாரங்களை பார்த்தோம்.
இந்த கடந்த வாரங்கள் பார்க்கும்போதே கர்த்தர் நம்மகிட்ட பேசியிருந்தார், கர்த்தர் நம்மளோட சொல்லியிருந்தார், பாதாளத்தை குறித்து நாம் வரும் காலங்கள்ல தியானிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைய தியானத்துல 3 விஷயங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, எசேக்கியா தீர்க்கதரிசி அவர்கிட்ட கர்த்தர் பாதாளத்தை குறித்து அவருடைய வாழ்க்கை வரலாற்றுல என்ன சொல்லியிருந்தார், அவர் மரிக்கிற ஜீவ கட்டத்துல இருக்கும் போது அவர் ஜீவனை மறிக்க போகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு போகிறது. அப்படி வெளிப்பட்டு போகிற வேளையிலும் அவன் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய முகத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பி ஜெபிக்க ஆரம்பிச்சான். அப்ப அவனுடைய வேண்டுதல், அந்த ராஜாவுடைய வேண்டுதலை கர்த்தர் எப்படி அங்கீகரித்தார்? ஒரு தீர்க்கதரிசனம் சொன்ன இடத்துலயும் கர்த்தர் தீர்க்கதரிசி அந்த மனுஷனுடைய ஜெபத்தை கேட்டு தீர்க்கதரிசனம் பரவாயில்ல, இன்னொரு தடவை போய் சொல்லி அவனுடைய ஜீவனை கூட்டி கூட சொல்லி அவனை பாதாளத்தின் கண்ணிகள் இருந்து எப்படி தப்புவித்தார் ஒரு விஷயத்த சம்பவத்தை நம்ம இன்னைக்கு வேத வசனத்தோட பார்க்க போறோம். இரண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சவுல் ராஜா என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா, கர்த்தர் சாமுவேலை கொண்டு தீர்க்கதரிசனம் முறைச்சு நீ என்ன பண்றா, அந்த நாடுகளுக்கு எல்லாத்தையும் வெட்டி கொண்டு அந்த ராஜா அங்க இருக்கிற எதையும் நீ திருடி வராம எல்லாத்தையும் சுட்டரிச்சு போடுன்னு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கும் போது அந்த சவுல் ராஜா என்ன பண்றான்னா, மக்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உள்ள கொழுமையானதெல்லாம் என்ன பண்றான்னா வீட்டுக்கு கொண்டு வந்துடுறான், தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு வந்துட்டான். அப்பதான் கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு வெளிப்பட்டு என்ன சொல்றான்னா, சவுல் ராஜாவாக என் மனசுக்கு ரொம்ப விசனமா இருக்குன்னு கர்த்தர் சொல்ற விஷயத்தை கேட்டு உடனே போய் சாமுவேல் போய் சொல்றாரு, எதுக்கு நீ இந்த செஞ்சு கட்டாயம் ஒரு கண்டிதத்தை கொடுக்கிறார். அந்த கண்டிதத்தை கொடுத்துட்டு சாமுவேல் மரித்து போகிறார். அவர் மரித்து பாதாளத்துக்கு போன உடனே அவருடைய ஆத்துமாவை எப்படி பாதாளத்திலிருந்து உயிர் பெற்று வர சொல்லி குறி கேட்கிறார். அதாவது பிசாசுக்கும் வல்லமை இருக்கு, பிசாசு சில கிரிகளை செல்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போறோம். மூன்றாவது சம்பவம் என்னன்னா, தள்ளப்பட்ட தூதன், அவன் தான் சத்துரு, பிசாசு, வஞ்சிக்கப்பட்டவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வேத ஆதாரத்தோட பார்க்க போறோம். கடைசியான ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஹல்லேலூயா, அங்கதான் கோராகின் புத்திரர்கள் இவர்கள் என்ன பண்றாங்கன்னா மோசேக்கு விரோதமா முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி முறுமுறுக்கும் போது அவர்களே மோசே என்ன சொல்றாங்கன்னா, நான் தேவனுடைய மனுஷனானா எல்லாரும் தங்களுடைய ஜீவன்களுக்கு வயசு சென்று மறிக்கிற மாணிக்கு இந்த புத்திரர்கள் மறிக்காம அப்படியே பாதாளத்துல முழுங்கப்படுவாங்க அப்படிங்கிற சொல்ல விஷயத்தையும் வேத ஆதாரத்தோடு இது சத்தியம், இது நடந்தது, இதை நான் விசுவாசிக்கிறேன், இது பாதாளத்துக்கு போகிறவர்கள் எப்படி போகிறார்கள், அவருடைய ஜீவனம் அழிந்து போகிறது, பாதாளம் எங்க இருக்கிறது அப்படிங்கிறத குறித்த எல்லா விஷயத்தையும் வேத ஆதாரத்தோடு நம்ம ஒரு 45 நிமிஷத்துக்குள்ளதாக ஆவியானவர் நம்மளோட கூட விடைபட்டு காரியத்தை வெளிப்படுத்துவாராங்க. இன்னைக்கு நம்ம டைட்டில் என்னன்னா, பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குகிறவரும் உம்முடைய சத்தத்தை தியானிப்பதில்லை. இந்த சொல்கிறவர் யாருன்னா எசேக்கியா தீர்க்கதரிசி சொல்றான். அவர் மரிக்கிறதுக்கு முன்னதாக தன்னுடைய ஜீவன் நாட்கள் கூட்டி கொடுக்கப்படும் போது 15 ஆண்டுகள் ஜீவனை கூட்டி கொடுக்கும் போதுதான் அவர் இந்த வேதத்துல ஏசாயா 38 எழுதுறாரு, பாதாளம் உண்மை துதியாது, செத்து பாதாளத்துக்குள்ள போயிருவான். எல்லா மனுஷனும் மரணத்தை ருசி பார்ப்பது நிச்சயம். மரணம் எங்களுக்கு இல்லைன்னு எந்த ஒரு மனுஷனாலும் சொல்ல முடியாது. The recent day, the novel invention, புதிய கண்டுபிடிப்புகள், the technologies can be developed by every year. கடந்த வாரங்களே ஆவியானவர் நம்மளோட பேசினார். புதிய கண்டுபிடிப்புகளை 2025 உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் கடந்த வாரங்கள் நமக்கு வெளிப்படுத்தினார். எவ்வளவு கண்டுபிடிப்புகள் வந்தாலும் மனுஷனுக்கு அது ஜீவன் இல்லை. ஒரு ஜீவன் தன்னை கொடுத்த தேவனிடத்திற்கு போவதற்கு முன்பதாக உன்னை படைத்த தேவனிடத்தில் திரும்பு என்கிற ஒரு வாக்குத்தத்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. செத்து போனதுக்கு அப்புறம் துதிக்க முடியாதுங்க. ஜீவனோடு இருக்கும்போது கர்த்தர் துதிக்கணும். செத்து சமப்பட்டிகளை வச்சு குழியில இறக்கிட்டாங்கன்னா குழியில போய் துதிக்க முடியாது. அவன் ஆத்மா எங்க போனா பாதாளத்துக்கு போயிடும். அந்த பாதாளத்துல பரலோகமா நரகமா அப்படிங்கறது அங்கே ஒரு இன்சிடென்ட் இயேசு கிறிஸ்துவான சொல்லிட்டு நம்ம கடந்த வாரத்துல நம்ம பார்த்தோம். ஒரு
ஒரு தரித்திரனும் என்ன பண்றான்னா மரித்து பாதாளத்துக்கு போறான், ஐஸ்வர்யவானும் பாதாளத்துக்கு போறான். 2 பேரும் ஒருவர் பார்த்துக் கொள்வார்கள். இந்த தரித்திரன் ஆபிரகாம் படியில இருக்கிறதாகும். இயேசு கிறிஸ்துவான இந்த ஊமை நடக்கிற ஒரு சம்பவத்தை அவர் கண்ணார கண்டு இதுதான் சம்பவித்தது என்பதை அந்த மனுஷர்களுக்கு ஊமையாக சொன்னார். இவர்கள் இருவரும் பாதாளத்துக்கு போறார்கள். ஒருவன் ஆபிரகாம் படியில் இருக்கிறார், அந்த ஐஸ்வர்யவான் நரக பாதாளத்திலே ஒரு வேதனையில ஒரு சொட்டு தண்ணியால கையில சுட்டு விடுன்னு சொல்றான். எதற்காக இன்று நாம இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம்? எதற்காக இந்த உலக மக்களுக்கு நம்ம அதை சொல்றோம்னா, இந்த வாழ்க்கை ஒரு புல்லின் மேல் விழுகிற பனித்துளி போன்றானது. ஒரு சூரியன் அந்த பனித்துளியில பட்டுச்சுன்னா, வெயில் பட்டுச்சுன்னா அந்த பனித்துளி உருகி அது இருந்த இடம் தெரியாம உருகி தரையில போய் இந்த ஈரப்பதம் இல்லாம வெயில் ஏறும் போது அது வறண்டு போயிடும். மனுஷனுடைய ஜீவிதம் அப்படிப்பட்ட ஜீவிதம். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, மரிக்கிறதுக்கு தேவனாகிய கர்த்தரிடத்துல திரும்ப ஒரு நித்திய வாழ்வு உண்டு, சாகாத ஒரு வாழ்வு உண்டு. அந்த வாழ்க்கைக்கு நேராக உன் இருதயத்தை திரும்பு, உன் அக்கிரமத்தை விட்டு வெளியே வா. இது தேவனுடைய அழைப்பு, இது தேவனுடைய சித்தம். ஓ ஹல்லேலூயா. பொருளாதாரத்திலே உன்னை உன்னை பிணைத்துக் கொள்ளாதே, உலக காரியத்திலே உன்னை அடைபிடித்துக் கொள்ளாதே. உன்னை படைத்த கர்த்தர் உன்னை கேட்கிறது 1 மணி நேரம் தான். அவர் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் அவர் கேட்கிறது காசு இல்ல, பணத்தை இல்ல. அவர் ஐஸ்வர்ய சம்பளனா இருக்கிறார். அவர் உலகத்தை, அவர் பரலோகம் தங்கத்தினால் நிறைந்ததா இருக்குது. அவருக்கு நம்ம கொடுக்கிற காசு தேவையில்லாத ஒரு விஷயம். அவர் கேட்கிறது. ஆகவே இருதயத்தை செத்து போனோம் பைபிள் வாசிக்க முடியாது. அவன் கண்கள் மங்கிரும், அவன் சரீரம் உளுத்துரும், அழுகி நாசமாய் போய்விடும். ஜீவனோடு இருக்கும் போதே படத்தை தேவனிடத்துல திறமும். இந்த கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளதாக போக போகும். ஏசாயா 38ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு. அந்த நாள் என்ன, எசேக்கியா தீர்க்கதரிசி வியாதிப்பட்டு சாகிறதுக்கு ஏதுவா இருக்கும். எசேக்கியா 38:1 நீங்க வாசிச்சு பாருங்க, கண்டினியூஸா வாசிச்சு பாருங்க. அப்பதான் ஆமாத்சின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசில கர்த்தர் சொல்றாரு, நீ போய் அவன் போய் சொல்லு, ஏறு எசேக்கியா தீர்க்கதரிசில சொல்லு, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த சொல்லு, நீ பிழைக்க மாட்ட, மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு ஹல்லேலூயா. அந்த கர்த்தராகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, திரியேக தேவன் மூவரும் ஒருவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட பிதா என்ன சொல்றாங்க ஏசாயாட்ட, நீ போப்பா, ஏசாயா தீர்க்கதரிசி வியாதிப்பட்டு, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். Can you please keep quiet? ஸ்தோத்திரம். ஒரு செகண்ட், சாரி. Can you please keep quiet? ஸ்தோத்திரம், சாரி. சோ இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குன்னு கேட்டீங்க, பிழைக்க மாட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசி மூலமா எசேக்கியாவை கொண்டு, ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு எசேக்கியாவுக்கு வாக்குத்தத்தம் உரைக்கப்பட்டுச்சு. தீர்க்கதரிசனம் உரைச்சிட்டு எசேக்கியா என்ன பண்றாருன்னா அரண்மனை விட்டு வெளியில கிளம்பி போறார். அந்த ஏசாயா வெளியில கிளம்பி போகும்போது எசேக்கியா என்ன பண்றான்னா, அவன் படுத்திருக்க படுக்கையில இருந்து அவன் ராஜா சுகமா முகத்தை திருப்பி கொண்டு, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து ஒரு பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தல்லும் என்று விண்ணப்பம் பண்ணினான். தேவ பிள்ளைகளை, நம்ம கர்த்தர்ட்ட என்ன விண்ணப்பத்தை வைக்கிறோமோ, என்ன தேவைக்காக, என்ன காரியத்திற்காக உருக்கத்தோடு, ஒரு வியாகுலத்தோடு, உடைந்த இருதயத்தோடு நம்ம வந்திருக்கிறோமோ, அதை காண்கிற தேவன் இந்த கூடுகைக்குள்ள வந்திருக்கிற அநேகர் என்னோடு கூட அழைத்து மெசேஜ் அனுப்புவதோடு, கர்த்தர் என் அங்கலாய்ப்பை கேட்டா, அநேக ஆண்டுகளா இருந்த என்னுடைய பொருத்தனைகளை கேட்டு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்கிற வார்த்தைகளை நான் கேட்பது, இது என்னால் உண்டானது, தேவனால் உண்டானது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உங்க அங்கலாய்ப்பு என்ன பண்ணுங்கன்னா, மனுஷன்ட்ட போய் புலம்பாத. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் கர்ப்பம் தரிக்கவில்லை, என் சரீரம் சரியா இல்லை, நான் இதற்கு பாத்திரவான் இல்லைன்னு நினைச்சேன்னா, அவரு பிசாசு உன்னுடைய இருதயத்தை சோர்ந்து போக பண்ணுகிறான். உன்னை பலப்பட விடாம, உன்னை ஆவியில அனலா மூட்டாம, நீ தேவனை துதியாதபடியாய் உன்னை அவன் ஒரு குற்ற நிவாரணையா, எதுக்கு நீ போய் கர்த்தரை கும்பிடுற?
அவன் கும்பிடவனாக உன்னுடைய ஆத்மாவை வழி விலக செய்யறதுக்காக இதை கொடுக்கிறான். சோர்ந்து போகாத தேவ பிள்ளை, சாட்சிகள் எனக்கு வருவதும். கல்யாணம் முடிந்து 8 ஆண்டுகள் ஆயிடுச்சு, குழந்தைக்கான காரியம் இல்ல, என் சரீரம் சரியில்லைன்னு சொல்றாங்க. அழைத்து, ஆனா கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், கர்த்தர் என்னை பலப்படுத்தினார், அந்நிய கண்களுக்கு என்னை மகிமைப்படுத்தினார் என்ற சாட்சியை நான் கேட்டதும். வேலை இல்லாத காரியத்துல சுற்றி திரிகிற வேலையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவர்களுக்கு கர்த்தர் வேலையை கொடுத்தார். இது என்ன உண்டானதில்லை, இது கர்த்தருடைய ஈவு. விசுவாசத்தோடு கர்த்தரிடத்தில் நீங்க கேட்பீர்களா, கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்வான். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், நான் நீ செத்துருவேன், வீட்டுக்கு அறிந்து ஒழுங்குபடுத்துன்னு சொல்லிட்டு ஏசாயா தீர்க்கதரிசி கொண்டு போய் எசேக்கியாவுக்கு கர்த்தர் சொல்லிட்டார். ஆனா இந்த எசேக்கியா என்ன பண்றான்னா, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். The prayer is a powerful weapon. ஒரு பெரிய ஆயுதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஜெபிக்கிற ஜெபம், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறோம். எசேக்கியா அப்படியே சுவர்புறமா திரும்பி கர்த்தரை பார்த்து கெஞ்சி கேட்கிறான், நான் உனக்கு உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். He was requesting to God. அவன் கர்த்தர்ட்ட கேட்கிறான், நான் இதெல்லாம் செஞ்சேங்கிறத கொஞ்சம் நினைச்சு பாருங்கப்பா அப்படிங்கிற விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதான். He was crying Lord and Lord. தொடர்ச்சியாக அழுதுகிட்டு இருக்கான். அவன் இருதயம் சுவர்புறமாய் திரும்பி மனுஷரை பார்க்காம தேவனை நோக்கி தன் இருதயத்தை உருக்க இறக்கத்தோட அழுகிறான். அப்பதான் 4ஆம் வசனம் எசேக்கியா 38:4 சொல்றாரு, அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதை தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். தேவ பிள்ளையே, கர்த்தர் ஒரு வார்த்தை ஒரு ஆவியானவர் ஒரு சத்தத்தை உங்கள் காதுகளில் கேட்கும்படியாக தொனிக்கும்படியாக அந்த வார்த்தையை கொடுக்கிறார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன் என்கிற வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். மனுஷன் பார்க்கிறவன் இல்ல, இது காரியம் முடிச்சிடும், இது பிழைக்காது, இது அவ்வளவுதான், ஐயோ சோழ சுத்தம் அப்படின்னு அந்நிய புத்தர்களும் அந்நிய ஆவியை பெற்றவர்களும் உன்னை தூசித்து உனக்கு அவ்வளவுதான் சொன்னாலும், இதோ கர்த்தருடைய வார்த்தை தேவ சத்தம் உனக்கு விரோதமாய் இருக்கிற அந்நியருடைய கிரியைகளை அழிக்கும்படியாக கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன் சித்தத்தை உன் சத்தத்தை ஓ ஹல்லேலூயா தேவனுக்கு நேராக ஏறெடு. உன் விண்ணப்பத்தை கர்த்தர் சன்னதியில ஊற்று. எசேக்கியா ஊற்றினான். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு உண்மையும் உத்தமமா இருந்தேனே தகப்பனே, நான் என் சரீரத்துல பாவம் பண்ணல, நான் பாவமா ஜீவிக்கல. ஓ உண்மை பரிசுத்தமா என் இருதயத்துல வைத்திருக்கிறேன். என் கடந்த காரியங்களை அகற்றி போடுங்கன்னு உன் நொறுங்குண்ட இருதயத்தை உன் கண்ணீரினால நீ ஊற்றி அவருடைய பாத படியை நீ கழுவும்படியா உன் இரக்கத்தோடு உன் இரக்கத்தோடு நீ கர்த்தர் சந்நிதியில வருவாய். சொல்லி அந்த வார்த்தை உங்களுக்கு வருகிறது. விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன் என்கிற வாக்குத்தத்தத்தை தருகிறார். தேவ பிள்ளை, மரணம் உன்னை பயங்காட்டி கொண்டிருக்கிறது. மறித்து விடுவோம், என் வீட்டின் காரியத்தை நான் ஒழுங்குபடுத்தல, குழந்தை சின்ன பிள்ளையா இருக்குது, என் ஜீவனம் போய்விட்டா என் குடும்பத்தை யார் பாப்பா அப்படின்னு நீ ஏங்குறன்னா விண்ணப்பத்தை நேரா ஏறு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏசாயா 38:6 சொல்கிறது, நான் உன்னையும் இந்த நகரத்தையும் இதை தாண்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏசாயா நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நடக்கும் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஹல்லேலூயா, அசிரியா ராஜா என்ன பண்ணுவான்னா போர் புரியதுக்கு விரோதமா இந்த எசேக்கியா ராஜா இஸ்ரேல் பட்டணத்துக்கு விரோதமா வந்து உட்கார்ந்துட்டு ரப்சேக்கிட்ட சொல்லி அனுப்புவான், நீங்க என்ன பண்ணுங்க, அவன்கிட்ட போய் அந்த நாட்டு மக்கள்கிட்ட சொல்லுங்க, எல்லாரும் என்கிட்ட வந்து அடிபணிஞ்சு உங்க காணிக்கைகளோடு வந்து என்கிட்ட சரணடைஞ்சிட்டீங்கன்னா உங்களை அடிமைகளா கொண்டு போறது இல்ல, உங்களை நான் என்ன பண்ண நல்ல தேசத்துல கொண்டு போய் உங்களை வைக்கிறேன், உங்களை நான் பாதுகாக்கிறேன்னு ஒரு நய வசனிப்பா ரப்சேக்கை கொண்டு சொல்றான். அந்த போற அந்த தூதுவர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பேசுகிற பாசம் என்ன பாசனா
அவருடைய சீரிய பாஷையில பேச யூதர் பேசக்கூடிய அந்த யூத பாஷையில சொல்றாங்க, எப்பா இஸ்ரவேல் மக்களே, யூத குலத்தாரே, நீங்க ராஜாவுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காத, அவன் ஏதோ கர்த்தர் காப்பாத்துவாருங்க, நீ நல்லா பாரு, நாங்க அசிரியாக்கள் அங்க இருந்து படைபெற்று வரோம். எவ்வளவு தேவர்கள், எவ்வளவு கடவுள்கள், எல்லா கடவுள்களும் எங்க ராஜாவுக்கு முன்னாடி அவங்க கடவுள் யாரும் அவங்களை காப்பாத்தல, அவங்க எல்லாத்தையும் நாங்க வெட்டி கொண்டு போட்டோம். அதனால இப்பவுமே நீங்க சரணடைஞ்சிட்டீங்க, தப்பிச்சிருவோன்னு ஒரு எச்சரிப்பை கொடுத்து அனுப்புறோம். இப்ப இந்த விஷயத்தை என்ன பண்றாங்கன்னா, எசேக்கியா ராஜா வந்து ஏசாயாட்ட போய் சொல்லுவாரு. அப்ப அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம்னா ஒரு சத்தத்தை கேட்டு அவனை திரும்பி போக வச்சிருவாங்க. மரிக்க போறோம், சூழ்நிலை சரியில்லை, அசிரியா ராஜா போர் புரியும்படியா வந்து உட்கார்ந்து இருக்கான். அவனுக்கு மரண பயத்தை தாண்டி ஒரு எதிரியுடைய சூழ்ச்சிகள். தேவ பிள்ளை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிற இன்னைக்கு நமக்கும் பிசாசு என்ன பண்றான்னா, கர்த்தருடைய அன்பை ருசிக்க விடாமல், கர்த்தரோடு கூட தொடர்பை நம்ம ஏற்படுத்த விடாமல், ஏதாவது ஒரு பயத்தை, ஏதாவது ஒரு காரியத்தை எப்பொழுதும் கண்ணு முன்னாடியே வச்சு நம்மளை அங்கலாய்த்து நம்முடைய பலப்பட விடாம அலாய்க்கிற பொருளாசையினாலும் அந்நிய கிரியைகளினாலும் தேவையற்ற காரியத்தினாலும் நம்மளை அங்கலாய்க்கிற அந்த சத்துருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்தி செபிக்கிறேன் தகப்பனே. ஓ ஹalleluya, ஹalleluya. பாதாளத்தின் வாசல்கள் இனி உன் குடும்பத்தை மேற்கொள்வதில்லை என்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். காரியம் எப்படி போகணும் ஏங்குகிற, வழிய காணாததா, வாசல்கள் உருவாததா, ஏதோ காலத்தை நகர்த்திக்கிட்டு இருக்கிற சில குடும்பத்தை குறித்து கர்த்தர் சொல்கிறார். ஹalleluya, ஸ்தோத்திரம். வழிகளை நான் ஒருங்காக்க போகிறேன், உன்னை நித்திய ஜீவனுக்கு ஏறாக உன்னை நான் நடத்த போகிறேன். நீ அடைபட்டு கொண்டிருந்த இந்த உலகத்தின் காரியத்தில் இருந்து நான் உன்னை வேறு பிரித்து மாற்றி எடுத்து அழைக்க போறேன் என்ற வாக்குத்தத்தத்தை, ஒரு தரிசனத்தை கர்த்தர் காண்பிக்கிறான். தேவ பிள்ளையே, உன்னை நான் ஆவிக்குள்ளதாக அழைக்க போகிறேன், உன்னை இப்படியே விட்டு விடுவதில்லை. உன் வயிற்று பகுதிகளுக்குள்ளதாக ஏற்படுகிற சில சரீர கோளாறுகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் கட்டி அப்புறப்படுத்தி செபிக்கிறேன். ஆவியானவர் உணர்த்துகிறார். தேவ சித்தத்தை நீ முழுவதுமாய் ஒப்புக் கொடுத்து கர்த்தரிடத்துல திரும்புவாராம், அவர் உன் விண்ணப்பத்தை கேட்பார், உன் ஜெபத்தை கேட்பார். There is no intermediate is required for you and God. கர்த்தருக்கும் உனக்கும் இடையிலாக ஒரு புரோக்கர் தேவையே கிடையாது. உன் ஜெபத்தை அப்படியே கேட்பார். மோசே குறித்து கர்த்தர் சொல்லும்போது சொல்றாரு, ஆரோனும் மீரியாமும் என்ன பண்றாங்கன்னா, ரெண்டு பேரும் வந்து நாங்களும் ஆவியில பலப்பட்டவங்கன்னு மோசேக்கு விரோதமா முறுமுறுக்கும் போது 2-3 பேர்த்தையும் கூடாரத்துக்குள்ள வர சொல்லிட்டு ஆரோனையும் மீரியாமையும் தனியா கூப்பிடுறாங்க. இங்க பாரு, நீங்க 2 பேரும் எனக்காக பயன்படுத்தப்படுறீங்க, ஆனா உங்ககிட்ட பேசுற மாணிக்கு இல்ல, மோசேயோடு நான் பேசுகிறது ஒரு சகோதரன் ஒரு சகோதரியோடு கூட முகமுகமாய் பேசுவது போல நான் அவனோடு முகமுகமாய் பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் என்னோடு கூட தொடர்பு இருக்கிறான். நான் உங்ககிட்ட ஒரு மேகத்தின் மூலமா தான் பேசுறேன், நீங்க என் சத்தத்தை தான் கேட்கிறீங்க. அவன் அப்படிப்பட்டவன் அல்ல. தேவன் சொல்லுகிறார், தேவ பிள்ளையே, ஓ நீ எண்ணுகிறாய், நான் அதற்கு பாத்திரமானா, நான் அதற்கு தகுதியானவனா நீ எண்ணுகிற வேலை இல்ல. கர்த்தர் இந்த சத்தத்தை சொல்லுகிறார். ஓ ஹalleluya. மீரியாம திரும்ப என்ன பண்றாருன்னா, முறுமுறுத்தனால அவளை அடித்தாள். அவள் குஷ்டரோகம் வந்தவளாய் அவள் பாளையத்தை விட்டு 7 நாள் புறம்பே தள்ளப்பட்டாள். அவளை பார்க்கிற எல்லாருக்கும் வெண்குஷ்டப்பட்டவளாய் அருவருக்கத்தக்கவளாய் இருந்தா. அவளை புறம்ப தள்ளி வச்சுட்டு 7 நாள் முடிஞ்சவளை சரி செய்துக்குள்ள அனுப்புற கர்த்தர் சொல்றார், வெளியில இருக்கிற நிறைய பேர் அருவருப்பா பார்க்கலாம், உன்னை அற்பமா பார்க்கலாம், என்னது அப்படி இப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். நான் அப்படியே விடுவதில்லை. திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் தேவனாயிருக்கிறவர் சொல்லுகிறார், நான் வெறுமையா விடுறதில்லை. உன்னை நான் ஆசீர்வதித்தேன், உன்னை பலப்படுத்துவேன், என்னுடைய ஆவிக்குரிய வரங்களை உனக்கு தரப்போகிறேன் ஒரு
கடிதத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். சில மனுஷர்களுக்கு, சில மனுஷிகளுக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் கடந்து வருகிறது. ஓ ஹல்லேலூயா, உன்னுடைய பேரை நான் ஜீவ புத்தகத்தில் எழுதும்படியாய் நான் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறேன். உன்னை நான் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். உறுதியாய் பற்றிக்கொள் தேவனை, உறுதியாய் பற்றிக்கொள். இதோ ஒரு அழைப்பு. ஓ ஹல்லேலூயா, கல்யாண பத்திரிகைகள் ரெடியாய் வருகிறது. ஓ கல்யாண பத்திரிகைகள் ரெடியாய் வருகிற ஒரு தரிசனத்தை காண்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. உன் வார்த்தை, உன் சத்தம் தேவன் கேட்கிறார். அவர் கேட்கறது நான் சாகாம இருக்கணும் தான் கேட்கிறான். யாரு? எசேக்கியா தீர்க்கதரிசி சாவாம இருக்கணும் கூட கேட்கல. நம்ம பார்வைக்கு நல்லதானப்பா செஞ்சா அழுதுட்டான். When he started to cry in the front of God, எப்பொழுது அவன் தன் கர்த்தருடைய சந்நிதியில வந்து அவன் இருதயத்தை முழுவதுமாய் கீறி வஸ்திரங்களை எல்லாம் உங்கள் இருதயங்களே கிழித்து இடத்துல திரும்ப சொல்கிற அந்த வார்த்தையின்படி தன் இருதயத்தை, தன்னுடைய அழுகைய கர்த்தர் சந்நிதியில ஊற்றுன உடனே கர்த்தர் என்ன பார்க்கறாருன்னா, he did not ask anything. இசைக்கா தீர்க்கதரிசி வந்து எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க கேட்கல. அவன் அழுதான். கர்த்தர் சந்நிதியில விண்ணப்பம் மட்டும் தான் பண்ணான். எப்படி விண்ணப்பம் பண்ணாரு? மேல பார்த்தோம் நம்ம. ஹல்லேலூயா. எப்படி விண்ணப்பம் பண்ணாரு? நான் முன்பாக உண்மை மன உத்தமமா நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று நினைத்தலும் என்று விண்ணப்பம் பண்ணணும். பார்த்த உடனே கத்த சொல்றாரு, ஜீவனம் 15 ஆண்டுகள் ஜீவனம் கொடுக்கல. விரோதமா அஸ்திரிய ராஜா வந்திருக்காளா, அவன் கைக்கு இந்த நகரத்தை போப்பேன் சொல்லுப்பா, உனக்கு என்ன வேணும், ஒரு அடையாளத்தை கேள்வி அப்படிங்கிறார். சொல்றது ஏற்ற கேட்கிறான். கடிகாரை, அதான் இந்த கடிகாரை வந்து ஆகாசுடைய சூரிய கடிகாரை. அந்த ஆகாசுடைய சூரிய கடிகாரை வந்து முன்புறமா திரும்பணுமா பின்புறமா திரும்பணுமான்னு கேட்கிறாரு. முன்புறமா வந்து ஓடிட்டு இருக்கு ஆட்டோமேட்டிக் அந்த சூரிய கடிகாரம். ஆனா அது பின்புறமாய் திரும்ப வேணுங்கிற ஒரு விஷயத்த எசேக்கியா தீர்க்கதரிசி வந்து ஏசாயாட்ட கேட்கிறான். விருப்பத்தின்படியே ஆக கடவுள் சொல்லிட்டு பாகைக்கு பாகை இறங்கின சாகை 10 பாகை பின்னிட்டு திரும்பினான். 10 மணி நேரம் பின்னாடி திரும்பிடுச்சு. அதாவது இந்த லீப் வருடம் ஒண்ணு வந்து பாத்தீங்களா, அதுக்கான இன்சிடென்ட் இங்கேயும் இன்னொரு இடத்துல ஒரு மலை மேல என்ன பண்ணுவார்னா, கர்த்தர் சூரியனை மறையாம இந்த இஸ்ரேல் மக்கள் வெல்லும்படியா அங்கேயும் நிறுத்தி வைப்பார். அதனாலதான் அந்த குறிப்பிட்ட அந்த ஆண்டுகளை மட்டும் 367 அந்த 66 ஒரு நாள் அந்த டைம் டிஃபரன்ஸ் எதை கொண்டு வருதுன்னு கேட்டீங்கன்னா, உலக மனுஷருக்கு சயின்டிஸ்டுக்கு தெரியாது, வசனம் படிக்கிற வேதத்தை தியானிக்கிற நமக்கு தெரியும். 2 இடங்கள்ல கர்த்தர் இந்த டைம் டிலே பண்றார். சொன்ன வார்த்தையின்படியே செய்தார். அவர் சொன்னபடியே கடிகாரம் திரும்பிடுச்சு. இப்பதான் எஸ்ஐக்கு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, வியாதி நீங்க சொஸ்தமாயிட்டான். சொஸ்தமான உடனே அதுக்கப்புறமா அந்த 10ஆம் வசனத்துல இருந்து எசேக்கியா 38:10 இருந்து அடுத்து வர்ற வசனங்கள் எல்லாமே அவன் என்ன பண்றான்னா, தன் மரண படுக்கையிலிருந்து அத்திப்பழைய ஆடையை, நீங்க எசேக்கியா 38 கடைசி தவசனா அத்திப்பழ ஆடையை எடுத்து அந்த புண்ணு மேல போட்டாங்க. அவன் வியாதி நீங்கி சொஸ்தமாகி 15 ஆண்டுகள் ஜீவிக்கும்படியாக ஒரு பலனை பெற்றான். அவன் பலனை பெற்ற உடனே இந்த வசனத்தை எழுதுறான், நான் பூர்ண ஆயுசின் வருஷங்களை சேராமல் பாதாளத்தின் வாசலுக்கு உட்படுவேன் என்று என் நாட்கள் அற்புதம் என்று சொன்னேன். கர்த்தர் அழுது ஜெபிக்கும் போது இதை இவரே எழுதுறாரு. நான் பாதாளத்துக்குள்ள போயிருவனும், நான் செத்து போயிருவனும், என் நாட்கள் முடிவுக்கு முன்னாடி அங்க இறங்கி போயிருணும்னு நான் எண்ணிட்டு இருக்க வேலையில கர்த்தரை திரும்ப அழுத்தி சொல்றாரு. நம்ம கடந்த வாரங்கள பார்த்தோம், கர்த்தர் எங்க எழுதிருக்காங்கன்னா போல்டா இருக்கேன்னா அந்த வார்த்தையை எழுதிட்டு கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்கு முன்பதாக அந்த பரிசுத்தவான்கள் தங்கள் கைகளையும் தங்கள் சரீரத்தையும் கர்த்தர் சன்னிதியில ஊட்டி அழுது ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர் என்கிற பேரை எழுதும் போது அதை அழுத்தி பைபிள்ல நம்முடைய தமிழ் வேதகாமத்துல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா கர்த்தர் ரொம்ப போல்டா இருந்தது காரணம், அந்த வார்த்தையை அவர்கள் மேலும் எழுதும் போது அவர்களுக்குள்ளதாக ஒரு ஆவிக்குரிய ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொண்டார்கள். தேவனுடைய அன்பை ருசிக்க ஆரம்பித்தாங்க. அவர்கள் ஆவியில பலப்பட்டார்கள், ஆவியில கர்த்தரை உணர்ந்து கொண்டார்கள். அதனாலதான் அந்த இடத்துல எல்லாம் போல்டா சொல்றான், நான் இனி வந்து உயிருள்ள தேசத்துல நான் கர்த்தரை பார்க்க மாட்டேன், பூலோக குடிகளோடு வந்து நான் மனுஷனை பார்க்க மாட்டேன். என் ஆயுஷெல்லாம் எப்படின்னா மேய்ப்பனுடைய கூடாரத்தை போல என்னை வந்து பெயர்த்து போயிருது. மேய்ப்பனுடைய கூடாரம்னா ஆடு மேய்க்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய காலத்துலன்னா ஒவ்வொரு ஊரா போய் ஆடுகள் மேய்ப்பாங்க. அப்படி ஆடுகள் மேய்க்கும் போதுனா ஒரே இடத்துல நின்று போட்டு இருக்க முடியாது.
இந்த இடத்துல மேய்ஞ்சிட்டு இருக்கோம். ஆடு பாதி தூரம் போன உடனே ஒரு 4-5 கிலோமீட்டர் போன உடனே ஒரு 24 மணி நேரம் ஆயிடுச்சு. அது ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வச்சுங்களேன். அந்த இடத்துல என்னன்னா முன்னாடி போட்டுக்க கூடாரத்தனம்னா பெயர்த்து கொண்டு போய் அந்த இடத்துல போய் போடுவாங்க. சோ அப்படி ஆடு மேய்க்கிறோடைய கூடாரத்தை போல என்னை விட்டு பெயர்ந்து போயிடுச்சு. என் ஜீவன் இப்படி இருந்து ஒரு இடத்துல நிலையா இல்லாம மரணத்துக்கும் ஜீவனுக்கும் ஒரு ஆசிலேஷனா இருக்கு. என் வாழ்க்கை காரியங்களை என்னுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க விடாதபடியாய் நான் பெற வேண்டிய விஷயத்தை பெற முடியாததாய் அது அங்கும் இங்கும் அங்கலாய்ப்பாய் ஓடிக்கொண்டிருக்கா. தேவ பிள்ளையே, இருதயத்தை கர்த்தரத்துல ஊற்று. நேகிற பாவை அறுக்கிறது போல என் ஜீவனை அறுக்க கொடுக்கிறேன். நீங்க இந்த கரூர் ஏரியால எல்லாம் போனீங்கன்னா அந்த தறி நெய்வாங்க. நெஞ்சு முடிச்சோன்னா அந்த கார்னர் எல்லாம் கட் பண்ணி எடுப்பாங்க. கட் பண்ணி எடுக்கும் போது அந்த கனெக்ஷன், அந்த 2 நோடுக்குள்ள கனெக்ஷன் வந்து பிரேக்கப் ஆகும். அதே மாதிரி என் ஜீவன் வந்து அங்கும் இங்குமா அலக்கழிச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு நைட்டுக்குள்ள செத்துருவானுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இதனுடைய வாழ்க்கை ஜீவிதங்கள் மரணத்தை நோக்கி மரண பயத்தை கொடுத்துட்டு இருக்க வேலையில கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, எசேக்கியாவை போல செவி, தேவ சந்நிதியில உன் பாரங்களை ஊற்று. 13ஆம் வசனம் சொல்லுது, விடிய கால வரைக்கும் எண்ணமிட்டு கொண்டிருந்தேன். அவர் சிங்கம் போல என் எறும்புகள் எல்லாம் நொறுக்குவார். இன்று இரவுக்குள்ளே என்னை முடிய கொடுவார் என்று சொல்லி நாம் பயந்து போய் தகைவிலாம் குருவியை போல புறாவை போல புலம்ப ஆரம்பிச்சேன். என் கண் அப்படியே மேல பாக்குறதுனால நைட்டு ஃபுல்லா தூங்காம நான் மேல பாத்துட்டேன். என் கண்ணெல்லாம் பூத்து போயிடுச்சு. புலம்புறாரு. நான் என்ன சொல்லுவேன்? ஆனா அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமாவே செய்தார். என் ஆயுஷின் வருஷங்கள என் ஆத்மாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்வேன். நான் கர்த்தர் சொல்றேன், ஐயோ நான் செஞ்ச தப்பு நிறைய இருந்திருக்கலாம், அது என் பார்வைக்கு சரியா இருந்திருக்கலாம். ஆனா அது எல்லாத்தையும் இந்த கொடுத்த காலத்துல நான் கர்த்தர் சந்நிதியில உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ணு, நான் இன்னும் ஆவியில பலப்படுவேன்னு ஏசைக்கா தெரிஞ்சிச்சு. ஒரு பொறுத்தனை பண்ணிட்டு சொல்றாரு, நீதான் எனக்கு விளைக்க பண்ணீரு. 17ஆம் வசனத்துல சொல்றாரு, இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருக்கிறது. தேவரே என் ஆத்மாவை நேசித்து அழிவின் குலைக்கு விளக்கினீர். என் பாவங்களை எல்லாம் முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டு. பிரேயர்ல நீதிமான சொல்ல நான் பாவி. முதல்ல பிரேயர் பண்ணுவோம் என்ன பண்றான்னா, உன் பாருங்க நான் நல்லதான செஞ்சேன், உங்க பாருங்க இப்படித்தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு அவர் ஹல்லேலூயா எசேக்கியா 38 ஹல்லேலூயா அந்த 3ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமா நடந்து ஒரு பாதைக்கு நலமானதை செய்தேன் என்று நினைத்தலும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா முகம் அழுதான். ஆனா ஜீவனை கொடுத்த உடனே அவனுக்குள்ள இருக்க ஆத்மா சொல்லுது, இப்ப கர்த்தருடைய அன்பை ருசிச்சுக்கிட்டான். தேவரீர் என் ஆத்மாவை நேசித்து அழிவின் குலைக்கு விளக்கினீர். என் பாவங்களை எல்லாம் ஒரு முகத்துக்கு பின்னாக எரிந்து விட்டு. கர்த்தர் சொல்றான், என்னிடத்துல வருகிற நான் புறம்பே தள்ளுகிறது இல்லை. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு, அவருடைய அன்பு மாறாது. மனுஷனுடைய அன்பு மாறிப்போம், மனுஷனுடைய அன்பு மாறிப்போம். தேவைகள் சந்திக்கப்படல, சில காரியங்கள் கேட்கிறது கிடைக்கலன்னா மனுஷன் முகத்தை மாத்துவான். தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. இப்பதான் சொல்றாரு, கடைசியா சொல்றாரு, பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குறவனுடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. அவர் ஒரு வெளிச்சம் பெறுகிறார். என் பாவத்தெல்லாம் முதுகுக்குள்ள போட்டிடுறே, அப்பதான் ஒரு நாலேஜ், ஒரு கெயின் கிடைக்குது. என்ன ஒரு விஸ்டம் கிடைக்குது. என்ன கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பாதாளத்துல போய் உங்க துதிக்க முடியாதுப்பா,
மறிச்சும் நம்ம போற்ற முடியாது, உடைய பெருமையை சொல்ல முடியாது. குழியில இறக்கியாச்சுன்னா அவங்க பைபிள் எடுத்து வாசிக்கவும் முடியாது. ஜீவனோடு இருக்கும்போதே நாங்கள் இதெல்லாம் தியானிப்போம் சொல்லாரு. அன்னைக்கு செய்யற மணிக்கு உயிரோடு இருக்கவன்லாம் அவன் துதிப்பான்ப்பா. தகப்ப தப்பிள்ளைக்கு சத்தியத்தை அறிவிப்பான். இதுதான் வசனத்துல சொல்றாரு எசேக்கியா தீர்க்கதரிசி, கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவ நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான். அதுக்கப்புறம் அத்திப்பழ ஆடை எடுத்து போட்டு சரி பண்ணி அனுப்பிடுறான். ஹல்லேலூயா. எசேக்கியா 17ஆம் வசனத்துல 14ஆம் அதிகாரத்துல சொல்லிரு, பாதாளம் எங்க இருக்குன்னா கீழே இருக்குதான், பூமிக்கு கீழே இருக்கு. கீழே இருக்கிற பாதாளம் உன் நிமித்தம் அதிர்ந்து. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, சாத்தானை குறித்து சொல்லுகிறார். தள்ளப்பட்ட தூதன் தான் சாத்தான். சாத்தான் நினைச்சிட்டாலும் நம்ம இது புதுசா அப்படின்னு கிடையாது. இவன் என்ன பண்றாங்கன்னா, தேவனுடைய தூதனாக படைக்கப்பட்ட ஒரு மனுஷன் அவன் என்ன பண்றான்னா, அந்த தூதனுடைய அங்கீகாரத்தை விட்டு நான் தேவன் என்ன பண்ணுவேன், தேவனுக்கு மேலாக அவனை உயர்த்துவன் அவன் ஒரு பெருமைக்குள்ளதாக போகும்போது கர்த்தர் அவனை அடித்து கீழே செல்கிறார். அவர் தான் தள்ளப்பட்ட தூதன் சொல்லு வசனம் சொல்லுது. அந்த தள்ளப்பட்ட தூதன் தான் சாத்தான்னு வேதத்துல பிற்காலத்துல நம்ம வாசிக்கிறோம். தள்ளப்பட்ட தூதனுக்கு இடங்கள் கிடையாது. அவன் வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலாக, தேவனுடைய பரலோகத்திற்கும் பூமிக்கு இடையிலாக அவன் சுற்றி திரிகிறான். அப்பதான் தேவன் படைக்கிற பூமியும் தேவன் உருவாக்குற மனுஷனையும் பார்த்து தேவன் இவர்கள் மேல கண்ணை வைத்தார் சொல்லிட்டு அவர் வைக்கிறதை அவன் அங்கீகரிக்க வேண்டும், அதை திருடிக் கொள்ள வேண்டும் சொல்லித்தான் மனுஷனை பாவத்திலையும் கேட்டிலையும் பிச்சை விளைவிச்சு இன்னைக்கு கர்த்தருடைய அன்பையும் கர்த்தருடைய ஒரு தயவையும் நம்ம பிரதிபலிக்க விடாதமாக மனுஷனுடைய ஆவியை அவன் கண்ட்ரோல் பண்ணி பொருளாசையினாலும் பெருமையினாலும் ஒரு வெறியினாலும் நான் யார் தெரியுமா அப்படின்னு ஒரு அதிகார ஆணவத்தினாலையும் அவன் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கான். அவன் தான் தள்ளப்பட்ட தூதன். தள்ளப்பட்ட தூதனை குறித்து ஏசாயா 14 சொல்லிருக்கு, கீழே இருக்கிற பாதாளம் உன் நிமித்தம் அதிர்ந்து உன் வருகைக்கு எதிர்கொண்டு பூமியில் அதிபதிகளாயிருந்து செத்த ராஜதர் யாவரையும் என் நிமித்தம் உன் நிமித்தம் எழுப்பி ஜாதியுடைய எல்லா ராஜாக்களையும் அவருடைய சிங்காசனத்திலிருந்து எழுந்திருக்க பண்ணுகிறது. அவர்கள் எல்லாரும் உன்னை நோக்கி நீயும் எங்களை போல பரிச்சயமானாயோ எங்களுக்கு சமமானாயோ என்று சொல்வார்கள். உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை, அதிகாலையின் மகனாகிய விடுவெள்ளியே நீ வானத்தில் இருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே வீழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வட புறங்களிலிருந்து ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ ஆகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன் தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜாக்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நரகங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போய்விடாமல் இருந்தவர்கள் என்பார்கள். பிசாசுடைய விஷயத்தில் பிசாசு நரகத்துல போன உடனே அங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் இவனை பார்த்து சொல்லுவாங்க, நீ ஒன்னாவதான நானும் இங்க வந்த சொல்லிட்டு ஈசா தள்ளப்பட்ட தூதனை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. மரித்தவர்கள் பாதாளத்துல போவார்கள், பிசாசு பாதாளத்துக்குள்ளதாக போவான், அங்கே கட்டி வைக்கப்படுவான். ஹல்லேலூயா. பிசாசை குறித்து சொல்லப்பட்ட ஏசாயா 14ஆம் வசனத்தை தியானித்தோம். அடுத்து 2வது ஒரு இன்சிடென்ட். 3 இன்சிடென்ட் சொன்னோம். முதலாவது எசேக்கியா தீர்க்கதரிசி மரணத்திலிருந்து விடுதலையாகி அவர் பாதாளத்தை குறித்து எதன சொன்னார்னு பார்த்தோம். 2வது ஒரு சம்பவம் என்னன்னா, சாமுவேல் 1 சாமுவேல்ல சவுல் ராஜா இவர் என்ன பண்ணார் அப்படிங்கிற விஷயத்தை குறித்து நம்ம முன்னதாக போன வாரத்துக்கு முந்தின வாரம் தியானிச்சோம். இந்த வாரம் அதை கொஞ்சம் கன்சைஸ்ல பார்த்து முடிச்சுட்டு சவுல் என்ன பண்ணார் அப்படிங்கிற குறித்து பார்க்க போறோம். பாதாளத்தை குறித்து சவுல் 1 சாமுவேல்ல சொல்லப்பட்ட விஷயத்தை பார்க்க போறோம். 3வதாக மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்த அந்த லேவி கோத்திரத்தில் வந்த கோராகின் புத்திரர்களை குறித்து அவர்கள் எப்படி உயிரோட பாதாளத்தில் விழுங்கப்பட்டார்கள் என்று பார்த்து நம்ம முடிக்க போவோம். ஹல்லேலூயா. இந்த 1 சாமுவேல்ல பாத்தீங்கன்னா 28ஆம் வசனத்துல 28ஆம் அதிகாரத்துல இருந்து இந்த 3ஆம் வசனம் நீங்க தியானிச்சு பாத்தீங்கன்னா, இந்த சாமுவேல் மரிச்சிட்டாரு. மரிச்சு துக்கம் முன்னாடி அவரை ராமால போய் அடக்கம் பண்ணிட்டாங்க.
சவுல் ஒரு நல்ல விஷயத்தை அந்த இடத்துல பண்றாரு. என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அவர் ராஜாவாக்கணும்ன அவர் தேசத்துல குறி சொல்லுகிறவர்கள், நார் பார்க்கிறவர்கள், இவங்க எல்லாத்தையும் துரத்தி விட்டான்னு போட்டிருக்கு. ஆனால் அந்த ஸ்திரீ, அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, ஐயோ நாங்க ஊரை விட்டு ஓடியாந்து இங்க வந்திருக்கிறோம், ஆனால் அவர் எங்களை கொன்று போடுவார். அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறிப்பார்களையும் தேசத்துல இராதவரைக்கும் கொண்டு போடணும்னு சொல்லிட்டு சவுல் ஒரு ஆணையை பிறப்பிச்சிருந்தார். இந்த இடத்துல என்னன்னா, சவுலுக்கு விரோதமா பெலிஸ்தியர்கள் போர் புரியும்பா கில்கால்ல பாளையம் இறங்கி இருக்காங்க. சவுல் என்ன பண்றான், அவன் பார்வையை பாக்குறான், பெலிஸ்தியர்கள் பார்த்து பயந்துறான். வசனம் 1 சாமுவேல் 28:5 சொல்லுது, சவுல் பெலிஸ்தியரின் பாளையத்தை கட்டபோது பயந்தான், அவன் இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது. சில நேரங்கள்ல நமக்கு இருதயம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு தத்தளிப்பு, ஒரு பயம், என்னன்னே தெரியல, பயமா இருக்குது, என்னன்னே தெரியல, எனக்கு ஒரு ஆசிலேஷனா இருக்கு. பிசாசனோடு கூட பிசாசின் கிரியைகள் தேவ பிள்ளைகளை பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. ஏன்னா இவனை பயத்திலே வச்சிருந்தாதான் இவன் இன்னொருத்தனுக்கு சுவிசேஷம் சொல்ல மாட்டான், இன்னொருக்கு இயேசுனுடைய அன்பை சொல்ல மாட்டான். இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கிறார், வரப்போகிறார், உனக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து சதா காலங்கள் வீற்றிருக்கிறாருங்கிற ஒரு சுவிசேஷத்தை, கர்த்தருடைய வார்த்தையை, சுவிசேஷத்தை அவன் பிரசங்கிக்கப்படாதபடியா பிசாசு தேவ பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஒரு பயத்தை கொடுத்து வச்சிருக்கான். உன் நாட்கள் எப்படி போகும், உன் ஜீவனம் எப்படி போகும், உனக்கு இவ்வளவு தேவை இருக்கு, அவ்வளவு தேவை இருக்குன்னு உலகத்தின் மயக்கத்துல தேவ பிள்ளைகளை கட்டி வைக்கிறான். இன்னைக்கு ஆலயத்திற்கு போறவங்களுடைய அநேகருடைய ஜெப ரிக்வெஸ்ட் இருக்குன்னா, எங்களுக்கு இது வேணும், அது வேணும், அது தேவை, இது தேவை, எல்லாம் இருக்கு. No, don't worry about it. Just put your burden on God. உங்களுடைய பாரங்கள், உங்கள் கவலைகள் எல்லாம் என் மேலே ஊற்றி விடுங்கள் கர்த்தர் சொல்லி இருக்கார். வசனம் நன்கு தெரியுது. ஆனாலும் அதுல பற்றுக்கொள்ள விடாம, வேர் கொள்ள விடாம, நம்ம வளர்ந்து கனிகளை கொடுக்க விடாம பிசாசு அங்கலாய்ப்புல ஒரு தத்தளிக்கிற இதயத்தை நிறைவேற வச்சிருக்கோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வந்திருக்கிற மக்களுக்கு அந்த தத்தளிப்பை கொடுக்கிற, அந்த இருதயத்தின் சோர்வை கொடுக்கிற பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால கட்டி அப்புறப்படுத்தி செபிக்கிறேன். விடுதலை உண்டாகும். தேவனுடைய வார்த்தை கடந்து போக முடியாது. செபிக்கிறேன். நீர் இடைவிடுங்க, இருதயத்திற்குள்ளதாக இடைவிடுங்க. ஓ அலாய் கிழிக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியே போய் கட்டளை கொடுத்து செபிக்கிறேன். ஸ்தோத்திரம். தத்தளிப்புல இருக்கும்போதான் சவுல் என்ன பண்ணா, கர்த்தரிடத்துல போய் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு சொப்பனங்களினாவது ஊரினாவது தீர்க்கதரிசனாவது நமக்கு மறு உத்தரவு வரணும், அவனை ரெக்வெஸ்ட் பண்ணி பிரேயர் பண்ணி யார் யாரும் தீர்க்க எல்லாத்தையும் வர வச்சு பாக்குறான். ஆனா ஒரு தரிசனமும் வெளிப்படல, ஒரு சித்தமும் அவனுக்கு கேட்கப்படல. அவன் தன்னுடைய நம்பிக்கையை இழந்துட்டான். கடைசியா என்ன பண்றான், தன்னுடைய வேலைக்காரர்ல கூப்பிட்டு, எப்பா அஞ்சனம் பாக்குறாங்க, அதாவது குறி சொல்கிற யாராவது ஒரு ஸ்திரியை தேடுங்கப்பா. ஹல்லேலூயா. நம்ம அவ இடத்துல போய் கேட்போம்னு சொல்லும் போதான், எந்த ஊரில் அஞ்சனம் பார்க்க ஒரு ஸ்திரீ இருக்கிறார் என்றார்கள். அப்ப அந்த ஸ்திரீ டைம் என்ன பண்றான்னா, வேச மாதிரி அங்க போய் பிரவேசிச்சுட்டு அங்க போய் கேக்குறான். நான் சொல்றேன் எழுப்பி வர சொல்லும் போது அந்த ஸ்திரீ சொல்றா, 9ஆம் வசனத்துல 1 சாமுவேல் 28:9, அப்பா அஞ்சனம் பார்க்கிறவரு குறி சொல்லுகிற தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரோ? கட்டளை போட்டதே சாமுவேல் சவுல் தீர்க்கதரிசி தான், சவுல் ராஜா தான். கட்டளை போட்டவனே வேற வேஷம் மாதிரி வந்ததுனால இந்த ஸ்திரீக்கு இது சவுல் ராஜான்னு தெரியல. அப்ப அவன் என்ன சொல்றான், எப்பா இந்த மாதிரி சவுல் ராஜா எல்லாத்தையும் கொண்டு போட்டு கட்டளை போட தெரியாதா? என்னையும் கொண்டு போறதுக்காக என் மேல என்ன கண்ணி வச்சு என்ன அகப்பட பாக்கன்னு கேக்குறான். சவுல் சொல்றான், இந்த காரியத்துக்காக உன் மேல வராது, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்றான். அப்பதான் அந்த ஸ்திரீ சொல்றா, கடவுள் மேலே சத்தியம் பண்ணிட்டு. அப்போ ஓகேதான், உனக்கு யாரைய எழுப்பி வர பண்ணணும்னு கேக்குறான். சாமுவேலை எழுப்பி வர பண்ணணும்னு சொல்றான். அப்போ அந்த ஸ்திரீ சாமுவேல் ஓகேப்பா எழுப்பி வர சொல்லிட்டு 18ஆம் வசனத்துல சாமுவேலை பார்த்த உடனே, நல்ல யோசிங்க, பிசாசுகளுக்கும் வல்லமை இருக்குது, பிசாசுகள் மாய்மாலம் பண்ணுகிறது, பிசாசுகளுடைய ஆவிகளை பெற்ற ஸ்திரீகள் என்ன பண்றாங்கன்னா நடக்கிற விஷயத்த சொல்லுவாங்க. ஜாக்கிரதையா இருந்துக்கணும். குறி சேர்க்கிறவன் அப்படியே சொல்றான் அப்படின்னு
யாராவது வந்து யாவ குறிசனும் அப்படியே கரெக்டா கேட்கன்னு சொல்லுவாங்க, காதுல சத்தத்தை விட்டாங்கன்னா அவ சத்தத்துக்கும் அவன் சித்தத்துக்கும் நினைச்ச கூடாது, செவிய சாய்க்க கூடாது. அது பிசாசின் கிரிய. அது கொஞ்ச நாள் உன்னை என்ன பண்ணும்னா ஆட்டி வைக்கும், உனக்கு அனுகூலமானத தர்ற மாதிரி இருக்கும். ஆனா அது குடுக்கிற மாதிரி கொடுத்து கொண்டு இருந்து மொத்தத்தையும் புடிக்கிட்டு போயிரும் தேவப்பிள்ளை. ஜாக்கிரதையா இரு. அப்படிப்பட்ட ஆவி வேண்டாம், அப்படிப்பட்ட தொடர்பு வேண்டாம், அப்படிப்பட்ட காரியத்துல நம்ம எதுவுமே வேண்டாம். நம்ம எல்லாருமே சாக போறது நிச்சயம். செத்தோம்னா கர்த்தருக்கு போகிற ஒரு நிச்சயத்தோடு வாழ்வோம். குறி சொல்லுகிறது, நான் பார்க்கிறது ஓ மந்திரவாதியை நாடுகளை விட்டு வெளியில வாங்க, இது கர்த்தருக்கு அருவருப்பானது. ஸ்திரீ என்ன பண்றான்னா சாமியில சரி வரச்சதுன்னு சொல்லிட்டு எலும்பி வர்றதுக்காக மாய்மாலம் எல்லாம் மந்திரம் எல்லாம் சொல்லி சாமியல் வர்ற சாமியில அந்த 1 சாமியல் 28:12 சொல்லுது, அந்த ஸ்திரீ சாமியில கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர், நீர்தான் சவுலாச்சுதே என்றார். ஹல்லேலூயா. என்னுடைய மாப்பிள்ள ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு எனக்கு ஒரு மாதத்துக்கு முன்னதாக என்னோட கூட பேசினார். என்ன சொன்னார்னா, அவங்க வீட்டுல இருக்கவங்களா இவர் இப்ப ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கிறவரு. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு கர்த்தர் கூட தன்னுடைய வாழ்வில் நடந்த அற்புதங்கள்லாம் பார்த்து கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு சில நேரங்கள்ல ஒரு ஆசிலேஷன் வரும். அதையும் ஒரு கான்டாக்ட்ல போன் பண்ணி, எனக்கு அதிகமா போன் பண்ற ஒரு நபர் யாருன்னா என் மாப்பிள்ள தான். போன் பண்ணிட்டு மச்சான் இந்த மாதிரி இருக்கு, ஜோ மணிக்கு மச்சான் இந்த மாதிரி ஒரு ஆசிலேஷன் இருக்கு. அடிக்கடியாக ஒரு பிரேயர் ரெக்வெஸ்ட் வைக்கிற ஒரு மனுஷன் இவர் தன்னுடைய குடும்பத்திற்கு சுவிசேஷம் சொல்லும் போது அவங்க வீட்டுல இருக்கவங்க பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இவன் என்ன டேவிட் மாப்பிள்ள மாதிரியே மாறிட்டு வரான் அப்படின்னு. தோத்திரம். அதாவது என்ன, டேவிட் மாப்பிள்ள மாதிரியே மாறிட்டு வர்றான். அவன் தேவனுடைய வார்த்தையை அவன் பிரசங்கிக்க போகிற விஷயத்தையும் கல்வி அறிவு இல்ல, ஆனால் தேவனுடைய கரமும் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற விஷயமும் அவன் இருதயத்துக்குள்ளாக வேந்து ஆவியானவரோட பலப்பட்டு தேவ வார்த்தை அவன் வாயிலிருந்து கடந்து போகும்போது அதை கேட்டு அவன் குடும்பத்தாரர்கள சகிக்க முடியல, தாங்க முடியல. அந்நிய ஆவியை பெற்ற அவர்களால அதை ஜீர்ணிச்சுக்க முடியல. ஐயோ டேவிட் மாதிரி மாறிட்டு வரான்னு சொல்றாங்க. நான் எதற்கு சொல்றேன்னா, இப்போ சாமுவேலை எழுப்பணும்னா அது யாருக்கு ஒரு பிரயோஜனமான காரியமா, சத்தியமா சவுலுக்கு தான். அவன் தான் அவனுடைய காரியத்துக்காக எழுப்புவாருன்னு சொல்லிட்டு இந்த ஸ்திரீக்கு சரிது. சாமுவேல்னு அவன் என்ன சொன்னா, ஊர்ல அந்த காலத்துல 10க்கு ஒரு 1000 சாமுவேல் உயிரோட இருந்துக்கலாம். இப்ப நீங்க எங்க ஊர் பக்கத்துல வந்துட்டு இப்ப டேவிட் வீட்டுக்கு போகணும்னு கேட்டீங்க அப்படின்னா எந்த டேவிட் கேட்பாங்க? ஸ்தோத்திரம். தடி கொடுத்த டேவிட் நிறைய இருக்கு எங்க ஊர்ல. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால ஸ்பெசிபிக்கா சொன்னாதான் அவங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் தெரியும். இவன் சாமுவேலா சரி எழுப்பி வர சொன்னு 10ஓட 16வது சாமுவேல் நினைச்சுட்டு அவன் எழுப்புறான். ஆனால் சாமுவேல் என்ன பண்றான்னா, அந்த இந்த குறி சொல்லுகிற ஸ்திரீ சாமுவேலை கண்டிருக்க வேண்டும். அதனாலதான் அவர் முக்காடு வச்சுக்கிட்டு வர்றத பார்த்த உடனே இவன் கதறா, ஐயோ இவரை எழுப்புறோம், நீதான் சவுலாச்சுன்னு சொல்லிட்டு உடனே சரி சவுல் ராஜா சொல்றாரு, அவளை பார்த்து பயப்படாத, உன்னை கொல்லலாம் மாட்டேன், என்ன பாக்குற அதை சொல்லுன்னு கேட்கிறாரு. அவ சொல்றா 13ஆம் வசனத்துல, தேவர்கள் பூமிக்குள்ள இருந்து ஏறுகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னான். பூமிக்குள்ள இருந்து எங்க ஏறுறாங்க? பாதாளத்திலிருந்து பரலோகத்திற்கு ஒரு ஏணிப்படி. தேவ பிள்ளைகள் பாதாளத்திலிருந்து, பாதாளத்துல 2 டைப் இருக்குங்க. நரகமும் இருக்கு, ஜீவனுக்கு போகிற பாதாளமும் இருக்கு. அங்கிருந்து தேவ தூதர்கள் ஏறுகிறத அவர் பார்க்கிறான்னு சொல்றான். சரிப்பா, அவர் ரூபம் எப்படி இருக்கு? அவர் சால்வையை போட்டுட்டு இருக்காரு, ஒரு வயசான ஆள் மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு 14ஆம் வசனத்தை சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்பதான் அவர் சால்வையை போட்டிருக்கிறார், இந்த ஷேப்ல இந்த மாதிரி இருக்கான்னு இந்த குறி சொல்லுகிற பிசாசின் ஆவியப்பட்ட ஸ்திரீ சவுலுக்கு சொன்ன உடனே சவுல் சொல்றாரு, ஓகே அவர்தான் சாமுவேலு அப்படின்னு சொல்லிட்டு அவரை எழுப்பி வர சொல்லிட்டு இவன் தலைகீழ விழுந்து கும்பிடுறான். தரை மட்டும் முகம் குனிந்து வணங்கினான். சாமுவேல் சவுலை நோக்கி எந்திரிச்ச உடனே சாமுவேல் கேக்குறான், என்ன எதுக்கு எழுப்பி வர பண்ண, எனக்கு கலைச்சது என்ன கேட்டான். அவன் பாதாளத்தில் தேவனோடு கூட தேவ அன்புல இருக்கும்போது பிசாசின் ஆவி அங்கேயும் போய் உங்களை ஒருத்தர் கூப்பிடுறான்னு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த உடனே அவன் சொல்றான், சவுல் சொல்றான், நான் ரொம்ப நெருக்கப்பட்டு இருக்கேன்,
பெலிஸ்து எனக்கு விரோதமா போர் புரிய வந்துட்டாங்க, தேவனும் என்னை கைவிட்டாரு, அவர் தீர்க்கதரிசினால சொப்பனத்தினால எதுலயுமே எனக்கு மறு உத்தரவு கிடைக்கல, நான் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்கதான் உங்க அழைச்சேங்கிறான். 15ஆம் வசனத்துல சாமுவேல் சொல்றாரு, கர்த்தரை உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவா இருக்கும்போது நீங்க என்ன இடத்துல கேட்பானு. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை விட்டு, ஆவியானவர் நம்ம இருதயத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் எந்த தீர்க்கதரிசிட்ட போய், எந்த ஆவிக்குரிய மனுஷன்ட்ட போய் அவர் நல்லா ஜெபிக்கிறார், அது ஒரு 1000 லட்சக்கணக்கில் கூட்டம் வராங்க, நாங்க அந்த இடத்துல போய் விடுதலை பெற்றுக்கோன்னு நீ நினைச்சேன்னா காசு கொடுத்து கர்த்தரை வாங்க முடியாது. காசு கொடுத்து நீ அந்த பாசரானா வாங்கிக்கலாம். உலக பொருளாதாரத்துக்காக அவர் உனக்கு ஜாய்மாலா மாதிரி விளையாமை போல ஒரு ஜாலியான ஒரு தேவையான ஒரு குறிய சொல்லிட்டு போயிடலாம். பிசாசின் ஆவி அந்த குறிய சொல்லிட்டு இருக்கு. தேவ பிள்ளை, தேவனுடைய வார்த்தையை கண்டிதத்தோடு உணர்த்த வேண்டும், கட்டாயத்தோடு உணர்த்த வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆவியானவர் காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. பூமியில சில பகுதிகளில் மனுஷர்கள் ஓட்டைய போட்டு நாங்க புதிய வழியை ஆகாயத்துக்கு போகிறதுக்காக கண்டுபிடித்து விட்டோம் என்ற ஒரு எக்காலத்துல துணிக்கக்கூடிய சத்துருவின் ஆவிகள். The world can say it look like a scientist. அவர்கள் கண்டுபிடிப்பார்கள், ஆனாலும் பாதாளத்தை கண்டுபிடிக்க முடியாது. அவர்கள் ஆகாயத்துக்கு போறதுக்காக ஒரு வழி வாசல்களை பூமியில உண்டாக்குறாங்க. அதற்கான ஒரு ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறதை ஆவியானவர் காண்பிக்கிறார். The research going to be success. அதன் மூலமாக அநேக தொலை தொடர்புகளை அவர்கள் விண்ணுக்கு அனுப்பி புதிய புதிய காரியங்களை நடத்த போறாங்க. தேவ பிள்ளையை ஜாக்கிரதையா இரு. கர்த்தர் அனுமதிக்கிறார். எதற்கான தெரியல, வழிக்கு போகாத. அப்போ கர்த்தரை கைவிட்டாருன்னா ஏன்டா வந்து நிக்கிறேன்னு கேக்குறாரு. அப்பதான் சாமுவேல் சொல்றாரு 17ஆம் வசனத்துல, என்னை கொண்டு கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நிறைவேற்றுவார். உன் ராஜ்யத்தை புடுங்கி அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்துட்டாரு. ஆல்ரெடி நான் அவன் என்ன பண்ணேன், தாவீதை நான் அபிஷேக தைலத்தால ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டு வந்துட்டேன். இனிமே ஒண்ணும் உன்னை செய்ய முடியாது. நீ கர்த்தருடைய சொல்ல கேட்காம போயிட்டியப்பா. உன்கிட்ட என்ன சொன்னாரு, அமலேக்கு மேல யுத்தம் பண்ண போகும்போது கர்த்தருக்கு அமலேக்குடைய அருவருப்பை குறித்து ஒரு கோபம் இருந்துச்சு. அதனால அங்க இருக்கிற ஆடுகள் மாடுகள் கொழுப்பா இருக்குன்னு பார்க்காம எல்லாத்தையும் தீய வச்சு சுட்டு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தாரு, ஒரு 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 கட்டளையை கொடுத்தாரு. ஆனா நீ என்ன பண்ண, கர்த்தர் என்று உங்ககிட்ட என்கிட்ட கேட்கிறவங்க வசனத்தோடு நான் அனுதினமும் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த காரியத்தை விட்டு வெளியில வான்னு சொல்றேன். இது அருவருப்பா இருக்கு, இதை உதறி தள்ளுன்னு சொல்றேன். ஆனாலும் நீ அதோடு கூட ஒரு பிணைப்புல இருக்கிறே, அது சரியா, அது நியாயமா? மறிக்கிறது நிச்சயம் தானே. எந்த முகத்தை கொண்டு போய் நான் பரலோகத்துல கர்த்தரோடு கூட நிக்க முடியும்? சரீர கிருத்திய நினைச்சிட்டு ஆவிக்குரிய வாழ்வை விட்டு விடாத தேவ பிள்ளை. ஹல்லேலூயா. அதனால இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தர் பெலிஸ்தியர்களை ஒப்பு கொடுத்தாருப்பா. நீயும் குமாரனும் நாளைக்கு மறிச்சு என்னோட கூட பாதாளத்துல இருப்பீங்கன்னு சொல்லுவார். நீதிமொழிகள் 15 சொல்லிருது, பாதாளமும் அழிவும் கர்த்தரின் பார்வைக்கு பிரத்யட்சமா இருக்க மனுபுத்தருடைய இருதயம் அதிக பிரத்யட்சமா இருக்குமல்ல. கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுஷனுடைய ஒவ்வொரு செயல்களையும் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். என்ன பண்ணிட்டு இருக்கான், என்ன செஞ்சுட்டு இருக்காரு, பாதாளத்தையும் அவர் பாக்குறாருன்னா உங்க இருதயத்தையும் என்னுடைய இருதயத்தையும் பார்க்கறது அவருக்கு எவ்வளவு லேசான ஒரு விஷயம். இருதயத்தை பார்க்கிறவர் ஜீவ மார்க்கத்தை ருசிக்க விடாமல் மாறி மாறி விகாரப்பட்டு அதுனா தேவனுடைய அன்பை அனுபவிக்காம உலகத்தோடு ஒத்து வாழ்க்கிற ஒரு வாழ்வையா ஜாக்கிரதையா இருக்குது. இதோ கடைசி காலமா இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை
உங்களிடமா திரும்பி வருகிறது. மனம் திரும்பு விசுவாசி, மனம் திரும்பு. கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியான உன்னதத்தை நோக்கும் வழியா. ஜீவனோடு இருக்கணும்னா, பாதாளத்தை விட்டு கீழான பாதாளத்தை விட்டு வரணும்னா உங்களுடைய பார்வை உங்களுடைய தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். கடைசியா சம்பவத்துக்குள்ளதான் வந்துட்டோம். என்ன ஆகும் 16 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த லேவி கோத்திரத்துல அவங்களுக்கு பிரகாரமா கோகாத்தின் குமாரனாகிய இத்சோயின் மகன் கோராகு இவன் என்ன பண்றான்னா, ரூபன் வம்சத்துல இருக்க எலியாப்பையும் அவருடைய குமாரன் தாத்தானையும் ஆபிரகாமையும் பேலாத்தின் குமாரன் ஓனானையும் கூட்டிக்கிட்டு இப்ப லேவி கோத்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் அங்கீகாரம் பண்ணுது. இவங்கதான் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போக வேண்டியவர்கள். இவர்களால் கர்த்தருடைய ஆசாரியர்களாக அங்கீகரிக்கப்பட்டவர்கள். ஆசாரியர்கள் நம்ம இப்ப கரண்ட் ட்ரெண்ட்ல சொன்னா தேர் பாஸ்டர்ஸ், தேர் ஃபாதர், தேர் பிரீச்சர்ஸ். அவர்களும் கர்த்தருடைய வார்த்தையை மக்களுக்கு சுவிசேஷமா சொல்லக்கூடியவையா கர்த்தர் அங்கீகரித்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள். இப்போ இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி வரும்படியாக கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் அங்கீகரித்து விட்டார். இப்ப இவங்க நிறைய வார்த்தைகள் என்ன சொல்றாங்கன்னா, மக்களுக்கு சுவிசேஷமா சொல்றாங்க, இந்த விஷயத்த செய்யாத, இது தவறு, இது கர்த்தருக்கு பிடிக்காதது, இது அருவருப்பு, இதை மாறுன்னு சொல்லிட்டு இவர்கள் அடுத்தடுத்து அநேக காரியங்களை சொல்றாங்க. ஹல்லேலூயா. நீங்க என்னாகும் 15ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா, இதுக்கான இன்சிடென்ட் அந்த கண்டினியூட்டி மேல இருக்கும். நம்ம 16:2 பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரல சபைக்கு தலைவர்களுக்கும் சங்கத்துக்கும் அழைக்கப்பட்டிருக்கும் பிரகாரமாக ஒரு 250 பேரை மோசேக்கு முன்பாக எழுப்பு பண்றாங்க. யாரு? மேல சொல்லப்பட்ட இந்த கோராகின் புத்திரர்களும் ரூபன் கோத்திரத்தாரும் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 250 பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த மோசேக்கு விரோதமா எழும்ப பண்றாங்க. மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமா கூட்டம் விடுறாங்க. எதுக்கு கூட்டம் விடுறாங்கன்னா, இவர்களுக்குள்ளாக பெருமை நாவி, ஒரு பதவி கொடுக்கணும், எங்களுக்கு இந்த பீரியாரிட்டி கொடுக்கணும், எங்களை நீ இந்த டிசிஷன்ல வச்சிருக்கணும்ட்டு ஒரு பெருமை நாவிய பிசாசு அவங்களுக்குள்ள போட்டான். அந்த பெருமை நாவி உள்ள வந்தவன இவர் என்ன பண்றாங்கன்னா, மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமா கூட்டம் கூடி வந்துட்டு என்ன சொல்றாங்க பாருங்க. என்ன ஆகும்? 16:3 சொல்லுது, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடி. யாரு? இந்த கோராகின் புத்திரர்கள். அவர்களை நோக்கி, யார் நோக்கி? மோசேயை நோக்கி, நீங்கள் மிஞ்சி பேசுகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தவான்கள், கர்த்தர் அவர் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார். இப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் மக்களை நடத்தி கொண்டு வந்த காரியங்கள், அவர்களுக்கு மோசேயை கொண்டும் ஆரோனை கொண்டும் கர்த்தர் செய்த அற்புத அடையாளங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த இஸ்ரவேல் மக்கள், அந்த யூத கோத்திரத்தார் பார்த்து 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 தேவன் மோசையோடு இருக்கிறார், ஆரோனோடு இருக்கிறார், அவருடைய கையின் கிரியைகள், அவருடைய பலத்தை எல்லாம் பார்த்து அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவருடைய மோசையும் ஆரோனையும் ஒரு பிரெஸ்டீஜியஸ் ஸ்டேஜ்ல வச்சிருக்காங்க. ஒரு உயர் பதவியை கொடுத்து அந்த மனுஷர்கள் இதில் தேவனோடு தொடர்பு இருக்கும்னு தேவனை மகிமைப்படுத்தும்படியா அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறார்கள். செயின்ட்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை பார்க்கிற இந்த ஆசாரியர்கள் எல்லாம் ஒரு பொறாம வந்துருச்சு. இன்னைக்கு பிசாசு என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, தேவ பிள்ளைகளை கொண்டு அவர்கள் பாஸ்டரா இருப்பாங்க, அவர்கள் நிறைய ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, அவங்க வாயிலையும் பிசாசு என்ன பண்றான்னா, அவங்க நாவையும் டியூன் பண்ணி விடுறோம். எப்படி டியூன் பண்ணி விடுறான்னா, இவங்க தான் வேலை செய்யறாங்களே, எதுக்கு இவங்களுக்கு ஊழியம்? ஹல்லேலூயா. சுவிசேஷம் சொல்லாதிருந்தால் அவனுக்கு ஐயோன்னு வசனம் சொல்லுது. ஆனால் இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மனுஷர்களை, இந்த பாஸ்டர்களை உலகத்துல பிணைக்க வச்சுட்டு, எங்க இவன் தொடங்கி இவன் என்ன பண்ணுவானா, நம்மகிட்ட இருக்க ஆத்மா பிடிச்சு போயிடணும், நம்மகிட்ட இருந்து வர்ற காணிக்கையை எடுத்துட்டு போயிடணும். ஆத்மா பிடிக்கிறதுனா நீங்க பரலோகத்துக்கு பிரிக்கிறதெல்லாம் கிடையாது. ஆத்மா பிரிச்சுட்டு போறது, விசுவாசியை பிரிச்சுட்டு போறதுன்னா காசு தான் அங்க பிரச்சனையே. பிசாசு பொருளாதாரத்துல பிணைக்கப்பட்டு வச்சிருக்கிறான். இதே அங்கீகாரத்தினாலதான் இன்று வரை இந்த கோராகின் ஆவிகளை பெற்று கர்த்தருடைய வார்த்தையை தெளிவா சொல்லுவாங்க, கர்த்தருடைய அபிஷேகத்துல நிரம்பி பண்ணுவாங்க. ஆனாலும் இந்த லேவி கோராகுடைய ஆவிகளை பெற்ற மனுஷர்கள் இன்னைக்கு வரைக்கும் அதே ஆவியில ஓடிட்டு இருக்காங்க.
தேவனுடைய அழைப்பை மறந்துடுறாங்க. சுவிசேஷம் எல்லாரும் சொல்லணுங்கிற ஒரு அனுபவத்தை அவங்க விரும்புகிறது இல்ல. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த பெருமை, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த தகுதி எங்க மத்தவங்களுக்கு போயிருமோ ஒரு பயம். தேவ பிள்ளை வசனம் சொல்லுது, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். வேதத்தை நன்கு அறிந்த நீ, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய தூதன் என்று சொல்லப்பட்டிருக்க வசனம், அந்த தேவனுடைய தூதனா இருக்கிற தேவ வசனத்தை பிரசங்கிக்கக்கூடிய தேவ பிள்ளையே, இன்று நீ உன்னை புதுப்பித்துக் கொள். தேவனுடைய காரியத்தை நான் எதற்காகவும் அவர் சித்தத்தின்படியே செய்வேன். மோசேயையும் ஆரோனையும் போல எங்களை தாழ்த்தி தேவனை உயர்த்துவோம். இந்த கோராகின் கூட்டத்தை நாங்கள் சேர விரும்புறேன்னு உன் கூட்டத்தை உதறி தள்ளிவிட்டு பாபிலோனில் இருக்காத ஹல்லேலூயா ஊர் என்கிற பட்டத்தை விட்டு உதறி தள்ளிவிட்டு பாபிலோனை வேர்பிரித்து, பாபிலோனிலிருந்து ஆபிரகாமை வேர்பிரித்தது போல இன்று சபைகளையும் தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் வேர்பிரிக்கும்படியாக கடைசி காலத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சில மனுஷர்களை கர்த்தர் ஹல்லேலூயா அடிக்க போகிறார். தேவ பிள்ளை என்று சொல்லிக்கிட்டு தேவ மனுஷர்களை ஹல்லேலூயா கர்த்தருடைய மந்தைய மாய்மாலமா நடத்துற சில அந்நிய ஆவிகளை கர்த்தர் சுட்டரிக்க போகிறார். இந்த வருங்க ஆண்டுகள்ல அநேக அப்படிப்பட்ட ஆவியுடைய மரணத்தை நீங்க கேட்பீங்க. கர்த்தர் சொல்கிறார், அவர்களை நான் அடிக்க போகிறேன், அவர்களை நான் அடிக்க போகிறேன். அவருடைய மரணம் வாசலண்டையில வந்து கொண்டிருக்கிறது. மகனே, தேவ வார்த்தையை சொல்லுகிறவனே, ஹல்லேலூயா உன் இருதயத்தை திருப்பு, தேவனமா திருப்பு. மனுஷனை வஞ்சிக்கிற விதமா நீ நடக்காத. மனுஷனுக்கு தேவையான விஷயமா நான் சொல்றதுக்காக கர்த்தர் உன்னை அங்கீகரிக்கல, கர்த்தர் உன்னை அதற்காக அழைக்கல. நீ உன்னுடைய ஜீவியத்தை அழைத்த அழைப்பை விட்டுட்டு வேற விதமா போறது நியாயமோ? இந்த ஆவி இன்னைக்கு வரைக்கும் செயல்பட்டு இப்போ இவங்க மோசேக்கு விரோதமா எழும்பிட்டு என்னென்ன சொல்றாங்கன்னா, நாங்களும் பரிசுத்தவன்கள் தான், சபையில இருக்க எல்லாரும் பரிசுத்தவன்கள் தான், நாங்க யோக்கியம் தான், நீங்க ஒண்ணு உங்களை பெரிய ஆளா காட்ட வேண்டாம். இந்த கோராகின் புத்திரர்கள் மோசேக்கு ஆராதனமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் பேசுறாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த என்னாகும் 15 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, இந்த 38, 39, 40, 41 வாட்சுதான். நீ இஸ்ரவேல் புத்திரத்தில் போய் அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். நீங்க இந்த சிஎஸ்ஐ சபையில ரோமன் கத்துக்கலாம் பாத்தீங்கன்னா, இந்த இடுப்புல ஒரு கருப்பு கலர் பெல்ட் இல்ல சிவப்பு கலர் பெல்ட் அவங்க கட்டியிருப்பாங்க. அது இளநீர் தொங்கல். அதுல கொஞ்சம் மணி கட்டி விட்டுருக்கும். அந்த மணி அடிக்கும் போது என்ன அப்படின்னா, நீங்க எல்லாம் பாவம் செய்யக்கூடாது, ஒழுங்கா இருக்கணும். இந்த மணி சத்தம் உனக்கு எதை கொடுக்கணும்னு கேட்டா, உன்னுடைய ஜீவிதம் கரெக்டா இருக்கணும். நீ சரியில்லை, நீ நடந்து போறியா, உன் நடையில சரியில்லை, உன் நடை ஒரு செருக்கா இருக்கு, ஒரு மிதமிஞ்சி இருக்குன்னா அந்த வெளியில வர்ற சவுண்டு உன்னை குற்றப்படுத்தும். உன் நடைய சீர்தூக்காத, உன்னை நீ பெருமை நினைக்காத, உன்னை நீ உயர்வா நினைக்காத. கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை தாழ்த்து, தேவ சந்நிதியில தாழ்த்து. உன்னுடைய தாழ்மையை குறித்து அநேகர் இவர்கள் தேவ பிள்ளைன்னு தேவனுடைய அன்பை ருசிக்கும்படியா வரணுங்கிறதுக்காக அந்த தொங்கலை போடணும்னு ஒரு சட்டத்தை கொடுக்குறாங்க. நீங்க பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனை எல்லாம் நினைத்து அவைகளின்படி செய்யும்படி உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும். தொங்கல் எதுக்கு, அந்த மணி எதுக்கு தொங்க விடணும்னு சொல்றாங்கன்னா, நீ சேட்டை பண்ண ஏதாவது பண்ணனா இந்த மணி அடிக்குது, உன் சத்தத்தை கேட்ட அந்த மணி சத்தம் காதுக்குள்ள போய் உன்னை ஒழுங்குபடுத்த, நீ பாவ ஜீவியம் உன்னை எச்சரிக்கும்னு இந்த 15ஆம் வசனத்துல இந்த இஸ்ரவேல் மக்களுக்கும் இந்த கோராகின் புத்திரத்துக்கும் மோசேயும் ஆரோனும் எச்சரிக்கிறாங்க. நீங்க கற்பனைகள் எல்லாம் நினைத்து அவைகளின்படி செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராய் இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக. அவங்க கட்டிட்டு பெருமையை அலைகிறாங்கன்னு நினைக்காதீங்க. அந்த இடுப்புல கட்டி இருக்க அந்த அயிர்வாழ இதுல கட்டிட்டாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் அவங்களுடைய பாவம். அதுல அவங்க விட்டு விலகும்படியா அதுல நான் அவங்களை கட்டி வச்சிருக்கேன். நீ உலகத்தோடு கூட உடைபடக்கூடாது. அதனாலதான் உனக்கு இந்த கயிறுன்னு, அந்த கயிறை பார்க்கும்போது அவர்களை உலகத்திலிருந்து வித்தியாசப்படுத்தும்படியா நான் அதை கட்டி வச்சிருக்கேன். அவர்கள் பாவத்திலிருந்து விடுபட்டு உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போதியா அந்த ஒரு அடையாளத்தை அவங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த உடை
அவர்களை பெருமையா பார்க்கறதுக்கல்ல, அவர்களை உலகத்திலிருந்து வேறுபடுத்துவதற்காக. ஒரு ஃபாதருக்கோ ஒரு பாஸ்டருக்கோ கொடுக்கப்பட்ட அந்த ஆடை எதற்காக கேட்டீங்கன்னா, அவர்கள் உலகத்திலிருந்து வேறுபட்டு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம காசை புடுங்குறதுலயும் காசை வைக்கிறதையும் அவங்க குறி சொல்லாததுலயும் இல்லாம கர்த்தருடைய வார்த்தையை உண்மையும் சத்தியமா சொல்லும்படியாக விபச்சாரத்தை குறித்து வேசித்தனத்தை குறித்தும் கொல்லாத ஆவிகளை குறித்தும் கண்டித்து உணர்த்தும்படியா கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே சொல்லும்படியா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தரிசனம், ஒரு ஆடைதான் அது. அது நீ பெருமையா பார்க்காதன்னு யாரு? இந்த மோசேயும் ஆரோனும் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு வார்த்தையை சொல்றாங்க. நான் உங்களுக்கு தேவனா இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன் உங்கள் தேவனாய கர்த்தர், நானே உங்கள் தேவனாய கர்த்தர் என்று சொல் என்றார். அவனை பார்க்காத, பிரீச்சரை பார்க்காத, பாஸ்டரை பார்க்காத. அவங்க அப்படி இல்லை, அவங்க தலையை தூக்கி வைக்காத. அவர்கள் மனுஷர்கள். நல்ல மெசேஜ் கொடுக்காரு. Wow, it's like a fool. No, don't period it to me. நீங்கள் உங்களுடைய இருதயத்துல எனக்கு நீங்க மரியாதையை கொடுக்க கூடாது. நானும் பாடுள்ள மனுஷன், நானும் பாவியாய மனுஷன். கர்த்தருடைய கிருபையினால இரக்கத்தினால ரட்சிக்கப்பட்டு ஒரு புது ஜீவனோடு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அது அவர் எனக்கு கொடுத்த பிச்சை. That's not from myself, it's the grace of God. அது என்னுடைய இதனால வந்ததில்ல, அவருடைய கிருபையினால வந்தது. உங்கள் இருதயத்துக்குள்ளதாகவும் உங்கள் மனசுக்குள்ளதாகவும் நீங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டுமா? அது தேவனுக்கே வாந்தி, வேற யாருமே கிடையாது. தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்கு மக்களுக்கு சொன்னதுதான், உங்கள் தேவனாய கர்த்தர் நான். ஓ ஹல்லேலூயா, நானே உங்கள் தேவனாய கர்த்தர் என்று சொல் என்றார். இந்த வார்த்தையை சொன்ன உடனேதான் கோராரின் புத்திரனுக்கு எரிச்சல் வந்துருச்சு. நாங்கெல்லாம் யோக்கியமா தான் இருக்கோம், நாங்கெல்லாம் பரிசுத்தரா இருக்கோம், எங்களுக்கு தெரியாதா? முறுமுறுப்பு, ஒரு எரிச்சலின் ஆவி. அவங்க சொல்றத பார்த்தோன்னா மோசேக்கு டென்ஷன் ஆகி மோங்குப்புற விழுத்துட்டான். என்னாகமோ 16 நாள்ல விழுந்ததுக்கு அப்புறம் தான் எதிர்த்து சொல்றாங்க, போனது போட்டோம். கோராரின் புத்திர, நாளைக்கு இந்நேரத்துல நீங்க உங்களுக்கு எல்லாரையும் பரிசுத்தவான்களையும் கூட்டிட்டு வாங்க. நீங்க எல்லாரும் கையில தூப கலசத்தை எடுத்துக்கங்க. அந்த தூப கலசத்துல என்ன பண்ணணும்னா அக்னியை போட்டுட்டு தேவ சன்னிக்கு வாங்கப்பா, பாத்திரலாம்ப்பா, நீங்களா நாளா என்ன பண்ணலாம், பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வர சொல்றாரு. அது மாத்திரம் கிடையாது, 16ஆம் வருஷம் கண்டினியூஸ்ல போயிட்டு இருக்கு. எல்லாரும் கேளுங்கப்பா, உங்களுக்கு வாசஸ்தலத்துல பணியிட செய்துக்கு கர்த்தர் ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு வேலை செய்துக்கு கர்த்தர் ஒரு பிரியாரிட்டியை கொடுத்திருக்கிறார். உனக்கு ஒரு கனத்தை கொடுத்திருக்கிறார். உனக்கு ஒரு மகிமையை கொடுத்திருக்கிறார். உனக்கு உள்ளது போதும் என்று இருந்து விட்டுட்டு நீ இன்னமும் என்ன பண்ண, அற்பமான காரியத்திற்காக நீ இன்னும் அங்கலாய்ச்சுக்கிட்டு இருக்கிறது என்ன? கர்த்தர் சொல்றார், உள்ளது போதும் என்று ஜீவனம் பண்ணுங்க. அதற்கு மிஞ்சினது வருத்தமும் வியாகுலமும் கஷ்டமுமா இருக்கும். கர்த்தர் சொல்கிற அந்த இடத்துல ஒரு வாக்குத்தத்தத்தை, தகப்பனிடத்துல மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, கல்லை கேட்டால் அப்பத்தை கேட்டால் கல்லை தின்ன கொடுப்பானோ? பல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு தயாரத்தை செய்ய விரும்பும் போது உங்களை படைத்த நான் இதை செய்யாமல் இருப்பேனோ? கர்த்தர் சொல்லுகிறார், உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கையை நான் சொல்லுகிறேன், ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். வந்திருக்கிற சிலர் மீது கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு வானமுள்ளின் மூலமாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நோவாவின் காலத்திலே உலகம் அழிக்கப்பட்ட பின்பதாக நோவாவோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை ரெயின்போ மூலமாக வானமுள்ளின் மூலமாக கொடுத்த அந்த உடன்படிக்கை கர்த்தர் இங்கு வந்திருக்கிற சிலர் மீது அந்த வானவெளியின் அடையாளத்தை தெளிக்கிறார். பெற்றுக்கொள் தேவ பிள்ளையே, உன்னோடு கூட உன்னுடைய இருதய விருப்பத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அது என்னன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் சொல்கிறார், உன் அங்கலாய்ப்பை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், அதை இப்பொழுதே நான் நிறைவேற்றுகிறேன், இப்பொழுதே நிறைவேற்றுகிறேன், இப்பொழுதே அதை நிறைவேற்றுகிறேன். ஒரு வாக்கு தத்தத்தை தருகிறார். பெற்றுக்கொள் தேவ பிள்ளை. எல்லாத்தையும் லேவியெல்லாம் அந்த வசனத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா சொல்லியும், பாப்பா 9ஆம் வசனம் சொல்றாரு, எப்பா இந்த இஸ்ரவேல் மக்கத்துல லேவி கோத்திரம் உங்களை தரப்பா கர்த்தர் தனியா பிரிச்செடுத்தாரு. இப்போதான் இன்னுமா நீங்க இன்னும் மேல போகணும்னு யோசிக்கிறீங்க, பெருமையா வாழணும்னு யோசிக்கிறீங்க? எதுக்கு கர்த்தருக்கு விரோதமா கூட்டம் விடுறீங்கப்பா?
அது போக பாவம் என் அண்ணன் ஆரோனுக்கு விரோதமா நீங்க வந்து முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அவன் ஏமாத்துறான், அவன் ஆல்ரெடி திக்குவாய்ப்பா, அவன் மந்தனா உள்ளவன், அவன் அல்பமா எண்ணப்பட்டவன், அவனுக்கு விரோதமா நீ முறுமுறுத்துட்டு இருக்கிறே. ஒரு எச்சரிக்கை கொடுப்பாரு தேவ பிள்ளை. கர்த்தர் சொல்கிறார், உனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற ஆவிகளை நீ கடிந்து ஜெபி, கடிந்து ஜெபி, அது உன் பக்கமாய் வராது. கர்த்தர் திரும்பியும் அந்த 16ஆம் அதிகாரத்தை சொல்றாரு. மோசேயோட ஆரோனோட கர்த்தர் பேசுறாரு. 16ஆம் அதிகாரம் 20, 21 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா சபையை விட்டு போயிருங்கப்பா. ஒரு நிமிஷத்துல என்ன பண்ற, எல்லாரையும் அப்படியே அக்னிலாம் எரிச்சு நஷ்டம் பண்ணிடுற, நீ சரி கிடையாது அப்படிங்கிற. திரும்பியும் there is such a nice person இல்ல மோசே. எத்தனை தடவை உனக்கு துன்பப்படுத்துறாங்க. சாப்பாடு இல்ல, எங்களுக்கு காடை இல்ல, எங்களை வனாந்தரத்துல கொண்டு வந்துட்ட, நாங்க அங்க இருந்த எகிப்துல இருந்து அப்படி இருப்போம் இப்படி இருப்போம். எல்லா டைமும் முகங்குப்புற கர்த்தரோடு கூட சமாதானம் பண்ணி அழிச்சிடாதீங்கப்பா. நீர் அழிச்சிட்டீர்னா உங்களுடைய கரத்தை குறித்து அந்த எகிப்துல இவங்க தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு முகங்குப்புற அழுது விழுந்து இந்த சபை மக்களுக்கு நீ விட்டுரும். இதுக்கு விலகம் வந்த கோராறு புத்து இருக்காங்களா, இவங்களுக்கு நீ என்ன செய்யணுமோ செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டி வர செய்யறோம். கடைசியான ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டோம். இதெல்லாம் கர்த்தர் செய்த என்ன அனுப்புறான்னு சொல்லிட்டு சகல மனுஷரும் சாகிறபடி நீங்க செத்தீங்க, நான் கர்த்தர் இல்லைன்னு ஆயிருப்பான். அதனால ஒண்ணு செய்யுங்க. இந்த பூமி, அந்த உபவாசம் சொல்றது, கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேடிச்சதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோட பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதேனால் இந்த மனிதர் கர்த்தரை அயுமத்தார் என்று அறிந்து கொள்வீர்கள் என்றான். எல்லாரும் சாகர மணிக்கெல்லாம் இவங்க சாக மாட்டாங்க. பூமி ரெண்டா பிளந்து இவங்க அப்படியே பூமி அவங்களோட சொத்து பத்து கித்து சொத்து எல்லாத்தையும் உயிரோட பாதாளத்துக்கு அவங்க போத நீங்க பாப்பீங்க. சொல்லி முடிச்ச உடனே நிலம் ரெண்டா பிளந்து பூமி தான் வாயை பிளந்து இந்த கோராகி மனிதனையும் அவருடைய எல்லா பொருளையும் விழுங்கி போட்டுச்சான். இப்படித்தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த சந்ததி இல்லாதபடியா அழிக்கப்பட்டு போனார்கள். தேவப்படி தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற ஆவிகள் நமக்குள்ள வரக்கூடாது. அது நம்மளை விட்டு அகன்று போகும். தேவன் எதை செய்தாலும் அது என் நன்மைக்காகவே செய்தார். அது எனக்கு வாய்க்க பண்ணுவார். இக்காலத்து பாடுகள் இனிமேல் ஒரு மகிமைக்கு ஒப்பா இருக்கிறது தியானத்தோடு கூட நம்ம இருக்கணும். மரித்தவரும் பாதாளத்தில் இறங்குறவரும் கர்த்தரை துதியார்கள். நீங்களும் நானும் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம், ஜீவனோடு இருக்கிறோம். இப்பொழுது கர்த்தரை துதிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறான், என்னுடைய வாழ்க்கையின் ஜீவிதங்கள் சரியா வரல, காரியங்கள் நிலையா நடக்கலன்னு இருக்கிற வேலையில கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு இதோ ஒரு குழந்தைய நடத்தி செல்வது போல வரும் ஆண்டுகள்ல சிலரை நாம் ஆவிக்குள்ளதாக நடத்தி ஒரு சர்க்கீகத்தையும் ஒரு வெளிச்சத்தையும் உன் மேல நான் பிரகாசிக்க செய்ய போறேன். ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறான். பார்க்கிற மனுஷி உன் குடும்பம் உன்னை அற்பமா எண்ணிக்கொண்டிருக்க நான் கர்த்தர் சொல்கிறார், உன்னை கொண்டு நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஆவியில பலப்படுகிற வண்ணமாய் ஒரு வெளிச்சத்தை உன் மேல தெளிக்க போகிறேன். வரும் காரியங்கள் ஓ ஹல்லேலூயா, சொப்பனங்களினாலும் ஊரிமினாலும் உன் குடும்பத்து காரியத்தை உனக்கு நான் வெளிப்படுத்தி கொடுத்து ஆவியில பலப்பட்டு சில மரண காரியங்கள் நிகழ விடாதபடியா ஒரு ஜெபத்தை கேட்டு சில காரியங்களை நான் மாற்ற போகிறேன்ங்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். இதாவே இந்த நல்ல ஒரு இரவு வேளையிலே இங்கே ஒருவர் இருவராய் கூடும்படியாக நீர் கொடுத்த சிலாக்கியத்திற்காகவும் பாக்கியத்திற்காகவும் நன்றி செலுத்தி துதிக்கிறோம். தகப்பனே, வந்திருக்கிற ஆத்துமாக்கள் தேவையை நீர் அறிவி, நீரே பலப்படுத்துங்க. ரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. தகப்பனே,
கனி தருகிற பிள்ளைகளாக கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு உமோடு கூட நாங்கள் அங்கே முகமுகமாய் காணும்படியாக நீர் எங்களை ஆவிக்குள்ளே நடத்துங்க தாம். கரை திரை அற்றவர்களாய் உலகத்தின் பாடுகளுக்கும் உலகத்தின் உபத்திரவங்களுக்கும் விலைக்கு காத்து கொண்டு ஆவியிலே பலப்படுங்க. குமாரனே நீரே இந்த இரவு வேளையில் எல்லோரோடு இடைபடுங்க. நாளை தினத்திலே ஒவ்வொரு சமாதானத்தோடு கூட எழுந்து உங்களோட ஐக்கியப்பட வார்த்தை தியானிக்க நீரே காரியத்தை நடத்துங்க. ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. ஒரு தூதன் இறங்கி வருகிறான், ஒரு தூதன் இறங்கி வருகிறான். ஓ ஹல்லேலூயா. சங்ககாரப்படியாய் ஓ சங்ககார தூதன் ஓ உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சில சத்துருவின் கிரியைகளோடு கூட போராடும்படியாய் இந்த இரவு வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இடைப்பட்டு இறங்கி வருகிறது. சரீரத்திற்குள்ளதாக ஆவிக்குள்ளதாக எழும்புகிற ஓ சில கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி அப்பப்படுத்தி செபிக்கிறேன் தகப்பனே. ஓ சமாதானம் இல்லை, வாழ்க்கை ஏதோ போய்கிட்டு இருக்குங்கிற ஒரு எண்ணங்கள் ஓ சிந்தனைகள் முழுவதுமா ஒரு பரிசுத்தம், ஒரு பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். ஓ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில உலாவுகிற தேவன், பரிசுத்த தேவன் ஓ உங்கள் மத்தியில இடைப்பட்டு விடுதலை கொடுக்கிறார். பெற்றுக்கொள் தேவன். மாறனே உங்க ரத்தத்தை தெரிவிக்கிறது, ஆவியில பலப்படுத்த இந்த நாளுக்குரிய காரியத்தை கருத்துல ஒப்புவிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வந்திருக்கிற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துரை சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய மனைவி தான் அட்மினா இருந்தாங்க. நான் மற்றவங்களுடைய பெயர்களை நான் நோட் பண்ணிட்டு ஒவ்வொருத்தருக்கா நான் ஜோம் பண்றேன். மேபி இன்னைக்கு எனக்கு இந்த டைம் கொஞ்சம் டிலே ஆனதுனால நாளைக்கு ஒரு மத்தியானத்துக்கு மேல, தட் மீன்ஸ் ஒரு ஈவினிங் மாதிரி நான் உங்களுக்கு கால் பண்ணி ஜோம் பண்ணிடுறேன். ஆவியானவர் உங்களோட இடைபடுவாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துரை சொல்லுகிறேன். உங்களுடைய தனி ஜெபங்கள்ல வந்திருக்கிறவர்களுக்காகவும் உற்றார் உறவினர்களுக்காகவும் கர்த்தருடைய வருகைக்காகவும் நீங்கள் ஆயத்தப்படுவோம். நம்முடைய கூட்டங்கள் ஆயத்தப்படுவோம். நாம் கர்த்தருடைய வருகை தாமதித்ததானால் நாம் வரும் காலங்களிலும் வரும் ஆண்டுகளிலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். அடுத்த வாரங்கள்ல இயேசு கிறிஸ்துவானவர் மரணத்தையும் பாதாளத்தையும் குறித்து என்ன சொன்னார், இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்கின்றது, அவர் எப்படி வென்றார், அந்த வாழ்க்கையின் மூலமாக இயேசுவை போல நாம் பிறருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையாய் தேவனை பிரதிபலிக்கும்படியாய் வாழும்படியாக வருங்காரணங்களை தியானிக்க போகிறோம். வந்திருக்கிற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையை சொல்லிக்கிறேன். ஆமென், ஆமென்.